Good morning everyone. Welcome to AIMTN YouTube channel. Group 2 Prelims General English class பார்த்துட்டு We have 100 questions for General English. So இந்த session வந்து நமக்கு 11th session இருக்க போகுது. I hope time utilize பண்ணி நல்லா படிச்சிட்டு இருப்பீங்கன்னு I hope so. So wishing you all the best. Together grammar ஓட parallel வந்து passages, literary works and synonyms antonyms வந்து உங்களை parallel பார்த்துட்டு வர சொல்லியிருந்திருக்கேன். So far we have completed grammar part, vocabulary complete பண்ணியிருக்கோம், unit 3 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் தென் இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 4 வந்து பார்க்க போகிறோம், which is the technical terms. So technical termஸில் we have 10 questions இருக்குது நமக்கு. ஸோ எப்படி வந்து நமக்கு குரூப் 4 மாடலில் கொஷினில் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஜென்ரலான ஐடியா நம்மளோட கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் ஐடியாஸை வச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் சம் லெஜிஸ்லேட்டிவ் டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம அதுக்கு ஒரு லிஸ்ட்டு படிச்சிடலாம். பேசிக்காக இருக்கிற லிஸ்ட்டு இப்போ நம்ம வந்து எல்லாத்துக்குமே இந்த டேர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா thousands of pages இருக்குது. ஒன்று வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா அது ஃபுல்லாக கன்சல்டேட் பண்ணி எவ்வளோ ப்ரீஃப் பண்ண முடியுங்கிற ஐடியா இல்லை. ஸோ thousands of terms இருக்குது. நம்ம as much as we can என்ன அப்படின்னா அந்த கொஷினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுலேருந்து ஆன்சர் பண்ணுற மாதிரியான ஒரு மெத்தடை தான் நம்ம வந்து இதுக்கு இப்போது பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த குரூப் 4 கொஷின் 10 கொஷினும் பார்ப்போம். அதை வந்து படித்து தான் ஆன்சர் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். படிக்காமல் நம்மளால் ஆன்சர் படிக்காமல் இந்த சென்ஸ் நமக்கு இதில் அஃபிஷியல்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து மெமோரண்டம் இருக்குது, கவர்மெண்ட் ஜியோஸ்னால் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற ப்ரெஸ் ரிலீஸ், நோட்டிஃபிகேஷன், யூஓ நோட்டு, இந்த மாதிரி நிறைய ஆஃபீஸ் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறது இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஒன்லி திங் என்ன அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து we have thousands of terms வந்து இருக்குது. ஸோ இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக நம்ம ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் என்னென்ன, இது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட், இதெல்லாம் ஓரளவுக்கு என்ன அப்படின்னா ரொம்ப ப்ரீஃப் பண்ணி நம்மளால் படிச்சிட முடியும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ் மட்டும் we have lot of terms. ஸோ அதையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படிங்க. நான் பிடிஎஃப் கொடுத்துட போகிறேன். ஸோ எவ்வளோ முடியுமோ படிக்கலாம். பட் ஸ்டில் என்ன அப்படின்னா நம்ம அந்த கொஷின்லேருந்தே ஆன்சர் பண்ணுற ஒரு மெத்தடாலஜியை வந்து நம்ம இதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் ஸோ நான் மற்ற யூனிட் சொல்ல மாதிரி எல்லா கொஷினும் நான் இப்போ நடத்துலேருந்து தான் வரும் அப்படியே கேட்பாங்க அப்படிலாம் நான் சொல்ல முடியாது. என்ன இருக்கோ நான் அதை சொல்லிடுறேன். ஸோ நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ் இருந்தது, டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் டேர்ம்ஸு அது ரொம்ப ஜென்ரலாக கொடுத்துருந்தாங்க. டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடில் நம்ம வந்து ஜஸ்ட்டு நம்மளோட ஜிகே வச்சு போடுற மாதிரியான ஒரு சிம்பிள் கொஷின் தான் இருந்தது. அண்ட் தென் ஜென்ரல் அண்டு அஃபிஷியல் டேர்ம்ஸ் வந்து ஒரு ஃபியூ டேர்ம்ஸ் தான் இருக்குது, ஒரு 10 to 15 டேர்ம்ஸ் தான். அது நம்ம ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா டேஷ் ரெஃபர்ஸ் டு எ சுச்சுவேஷன் வேர் பாரோயிங் மணி ஃப்ரம் பேங்க்ஸ் அண்ட் அதர் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிகம்ஸ் டிஃபிகல்ட். ஸோ ஒரு சுச்சுவேஷன் இருக்குது என்னென்னா மணி வந்து பாரோ பண்ணுறது பேங்க்ஸ்லேருந்தோ இல்லை ஃபினான்சியல் அதர் இன்ஸ்டியூட்லேருந்தோ பாரோ பண்ணுறது டிஃபிகல்ட் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா ஆஃபன் டியூ டு ரைசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆன் எ ஜென்ரல் எக்கனாமிக் டவுன் டவுன். ஸோ இப்போ வந்து மணி பாரோ பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்குது. அந்த பேசேஜ் என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து என்ன அப்படின்னா காமன் பீப்புள் மேலே ஜென்ரல் எக்கனாமிக் டேர்ம்ஸில் வந்து அதை புகுத்தும் போது என்ன இருக்குது அப்படின்னா டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன டேர்ம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிரெடிட் ஸ்க்வீஸ், கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர், கிரெடிட் கண்ட்ரோல், கிரெடிட் கிரியேஷன். ஸோ நமக்கு தெரியும் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர்னால் மணி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் டு அதர், இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதா இந்த பேசேஜில் இல்லை. கண்ட்ரோல் அப்படின்னா பேங்க்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்கான்னா அதுவும் இல்லை. ஏதாவது அமௌண்ட்டை மேனேஜ் பண்ண பேங்க்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அதுவும் இல்லை. கிரியேஷன் அப்படின்னா சம்திங் நியூ மணியை க்ரியேட் பண்ணுறது, அப்படியும் நடக்கல. என்ன நடந்ததுன்னா கிரெடிட் ஸ்க்வீஸ் இன் த சென்ஸ் பிகமிங் வெரி டிஃபிகல்ட். ஜஸ்ட்டு நம்மளோட நாலேஜ் வச்சு தான் அதை போடுறோம். இப்போ எதுவுமே நம்ம படிக்கலை, டேர்ம்ஸ் எதுவுமே படிக்காமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 10 கொஷின் இப்போ சால்வ் பண்ணி பார்த்துட்ருக்கோம்.
ஸோ டிஃபிகல்ட் டு பாரோ ஏன் அப்படின்னா ஹை ரேஸ்ட் வந்து என்ன பண்ணுது வேர்சன் பண்ணியிருக்கு, அவங்களோட பொருளாதார நிலைமையை ரொம்பவே வந்து டிஃபிகல்ட்டாக ஸ்க்வீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். The process of hiring and managing employees is called. ஸோ ஒரு கம்பெனி இருக்குது, அதில் என்ன பண்ணுவோம், எம்ப்ளாயி என்ன பண்ணுவோம், போஸ்ட் பண்ணுவோம். அந்த ஹையரிங் ப்ராசஸ், ஹையர் பண்ணி அந்த மேனேஜ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டெக்னிக்கல் மேனேஜ்மெண்ட்டா? டெக்னிக்கல்ங்கிறது என்ன அப்படின்னா சம் சார்ட் ஆஃப் டெக்னிக்கல் ஒர்க்ஸ் அங்கே நடந்திருக்கணும். அந்த மாதிரி இப்போ ஒரு சாஃப்ட்வேரு ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் ஏதாவது ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் சொல்லலை. பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்டா? பர்ஃபார்மன்ஸ்னால் என்ன, அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு அனலைஸ் பண்ணுறது, ரிப்போர்ட் கொடுக்குறது, இந்த மாதிரி திங் வந்து அங்கே கிடையாது. அடுத்து இவாலுவேஷனையும் பார்த்துட்டிங்கன்னா இவாலுவேட் பண்ணலை, அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவாலுவேட்லாம் பண்ணலை. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், பீப்புளை இன்டேக், எம்ப்ளாயீஸை அந்த ஆஃபீஸ்க்குள்ளே இன்டேக் எடுக்கிற ஒரு ப்ராசஸ், அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அப்போது சிம்பிளாக நம்ம நாலேஜ் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் இந்த கொஷினில் இருந்தால் என்ன கேட்டாங்க, எம்ப்ளாயீஸ்னால் ஹியூமன்ஸை பீப்புளை இன்டேக், கம்பெனிக்குள்ளே இன்டேக் எடுக்கிறது, இந்த ப்ராசஸ்க்கு என்ன, ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட். ஹியூமனும் ஒரு ரிசோர்ஸ் தான் இல்லையா ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஷின், மணி செட் அசைட் money set aside by a legislative body for some government expenditure. ஸோ இங்கே வந்து என்னென்னா லெஜிஸ்லேட்டிவ் டேர்ம்ஸ் வந்து சம் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ராப்ரியேஷன், பைபார்ட்டிசன், பட்ஜெட்டு, அமல்கமேஷன். ஓரளவுக்கு நம்ம நியூஸ் பார்த்தோம்னா, நியூஸ் பேப்பர் படித்தோம்னா இதெல்லாம் வந்து நியூ கான்செப்ட் கிடையாது. நியூஸ் பேப்பர் ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டெய்லி ஒரு நியூஸை வந்து ஏதோ ஒரு டிவி நியூஸ் வந்து ஜஸ்ட் ஹியர் பண்ணுறதுங்கிறதும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு திங்ஸை இப்போ இல்லைனா கூட இந்த 1 month நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே என்ன அப்படின்னா யூ கேன் கெட் ஐடியா ஆஃப் அ ஃபியூ டேர்ம்ஸ் வந்து நீங்கள் நியூஸ் பேப்பரில் ரெகுலராக பார்க்குற மாதிரியான விஷயங்கள் தான் இதெல்லாம். என்னன்னு பார்க்கலாம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, மணி செட் அசைட் பை எ லெஜிஸ்லேட்டிவ் பாடி ஃபார் சம் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இது என்ன செய்யுது, என்ன சொல்ல வருது பேசேஜ் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சருக்கு என்ன பண்ணுறது, ஒரு மணி வந்து என்ன பண்ணுறது, செட் எடுத்து வைக்கிறது, இந்த அமௌண்ட் வந்து இந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அப்ராப்ரியேஷன். ஸோ அந்த அப்ராப்ரியேஷன் பில்லுன்னே சொல்லுவாங்க. அந்த பில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணும், இது வந்து கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்க்கு என்ன பண்ணது, ஃபண்டை வித்ட்ரா பண்ணுறதுக்கு அந்த இயருக்கு அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த அப்ராப்ரியேஷன் பில் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மற்றதெல்லாம் என்னென்னா, இப்போ பைபார்ட்டிசன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு பொலிட்டிக்கல் கமிட்டிஸ் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டோ அந்த மாதிரி போட்டுக்கிறது, அதுதான் பைபார்ட்டிசன் சொல்கிறோம். பட்ஜெட் நமக்கு தெரியும், என்ன பண்ணுறது, நம்ம வந்து ஒரு அமௌண்ட் இது ஃபினான்ஷியலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோ இந்த மந்த்துக்கு ஒரு பிளான் பண்ணுறது, ஃபினான்ஷியல் பிளான் பண்ணுறோம், இவ்வளோ அமௌண்ட் வந்து இந்த இதுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு. அதை தான் பட்ஜெட் என்ன பண்ணுவாங்க, தாக்கல் பண்ணுவாங்க பார்லிமெண்ட்டில். அமல்கமேஷனுங்கிறது என்ன பண்ணுறது, 2-3 திங்ஸை கம்பைன் பண்ணுறது அமல்கமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் வந்து என்னன்னு தெரிஞ்சிருந்துருக்கணும் basically, and appropriation is the correct answer for this question. So in the list of some legislative terms ஓரளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு தரேன். ஸோ அதை எல்லாத்தையுமே என்ன பண்ணிவிடுங்க, ஒரு மீனிங் ரீட் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் அதே மாதிரியான இன்னொரு டேர்ம் தான் கம்ப்ளையன்ஸ். கம்ப்ளையன்ஸ்னால் என்ன அப்படின்னா, adhering to laws, regulations and policies-க்கு என்ன பண்ணுறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஒபே பண்ணுறது, அதுதான் we call it as a compliance. adhering the violate பண்ணுறது கிடையாது, அதை deny பண்ணுறது இல்லை, அதில் இருக்க டிஃப்ரென்சஸை பார்க்குறது இல்லை. என்ன பண்ணும், என்ன ரூல்ஸ் அண்ட் லா வந்து கவர்மெண்ட் வந்து செட் பண்ணதோ அதுக்கு ஒபே பண்ணுறது தான் என்ன அப்படின்னா கம்ப்ளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே மோஸ்ட்லி கவர்மெண்ட் ரிலேட்டடாக நம்ம சார்ந்து இருக்கிற விஷயங்கள் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி தான். So A is the correct answer. And then appropriation பாருங்க, again repeat the same question paperலயே. ஓகே appropriation இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, நமக்கு தெரியும், அதுலேயும் இதுலேயும் ஒன்றா அந்த ஒரு ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிங்கனாலும் எழுதுறது தான். மணி செட் அசைட் ஃபார் ஏ ஸ்பெசிஃபிக் பர்பஸ். ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி இதுக்காக இந்த அமௌண்ட்டு அப்படின்னு ஒரு செட் பண்ணுறது ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக, தட் we call it as a appropriation. இந்த பேசிக் தெரிஞ்சிட்டாலே போதும். ஆப்ஷன் பாருங்கள், ஏக்கு 4 இருக்கிற ஒரே ஆப்ஷன் பி தான்.
அகைன் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஸ்டில் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான நியூவாக ஒரு கொஷின்ஸ் வருது, நியூ சிலபஸ்ஸு, நியூ வேர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்க போகிறாங்கன்னா அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இங்கே காம்ப்ளிகேட் பண்ண மாட்டாங்க. அதுவே ஒரு கிராமர் ரூல் இருக்குது, ஈஸியான விஷயமா என்ன பண்ணுவாங்க, ஒரு ரெண்டு ஆப்ஷனில் அதே இருக்க மாதிரி ஒரே ஒரு இது மட்டும் சேஞ்ச் இருக்க மாதிரி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி திங்ஸ் இருக்கும். கொஞ்சம் டிஃபிகல்ட் லெவல் போணுச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷனை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா இதோட சிலபஸ் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாஸ்ட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பியூரோக்ரஸி நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் வேர் டெசிஷன்ஸ் ஆர் மேட் பை த ஸ்டேட் அஃபிஷியல். ஸ்டேட் எடுக்கிற டெசிஷன்ஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பியூரோக்ரஸி. ஜூரிஸ்டிக்ஷன்னா நம்ம என்ன சொல்லுவோம், தி அஃபிஷியல் பவர் டு மேக் லீகல், அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் அந்த டெசிஷன் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் மேக் பண்ணுற பவர் இருக்கிற ஒரு பிளேஸு, அந்த பவர். இப்போ நம்ம கலெக்டர் சொல்லுவோம், அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஜூரிஸ்டிக்ஷன். அண்ட் பப்ளிக் சர்வெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைரெக்டாக ஆன்சர் பாருங்க. பப்ளிக் சர்வெண்ட்னா யார், எ பர்சன் எம்ப்ளாய்டு இன் த பப்ளிக் செக்டார். பப்ளிக். ஸோ இந்த மாதிரி க்ளூஸை கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ டி வில் ஹாவ் த ஆன்சர். ஸோ ஃபைனலாக நம்மளோட கரெக்ட் ஆப்ஷன் இஸ் பி. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், என்ன எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னாலும் இன்னும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சினாரியோ ஒன்று கொடுத்துருக்காங்க. A citizen has contacted a government office seeking clarification on a new policy. இப்போ என்ன கொஷின் கொடுத்துட்டாங்கன்னா, சினாரியோ என்ன அப்படின்னா, ஒரு சிட்டிசன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா ஃபார் கிளாரிஃபைங் ஆன் எ நியூ பாலிசி. அவங்க போட்ட ஒரு நியூ பாலிசியை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸை போய் பார்க்குறாங்க. அந்த பிளேஸில் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, மேட்ச் த ஜென்ரல் டேர்ம் யூஸ்டு பை த சிட்டிசன் வித் த அப்ரோப்ரியேட் அஃபிஷியல் டேர்ம் த சிட்டிசன் ஷுட் யூஸ். என்னென்னா நார்மலாக இப்போ வந்து நமக்கு வந்து வி ஹாவ் அ கொரி, நமக்கு வந்து கொஷின் இருக்குது, நம்ம கேட்குறோம், சும்மா இன்ஃபார்மலாக கேட்குறோம், இது என்னது, இது எப்படி வந்துச்சுன்னு ஒரு டவுட்டாக கேட்டோம் அப்படின்னா அது சிட்டிசன்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு காமன் டேர்ம். பட் ஒரு ஆஃபீஸில் போயிட்டு ஒரு அஃபீஷியலாக நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சீக் பண்ணுறோம் அப்படின்னா there is a way to communicate, there is a way to ask, இல்லைன்னா there is a particular words we need to ask. அந்த மாதிரியான வேர்ட்ஸ் என்ன அஃபிஷியல் டேர்ம்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், we should use for the official purpose. நம்ம காமனாக இப்படி ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரிலாம் அங்கே போயிட்டு பேச முடியாது. அப்போது இப்படிப்பட்ட ஒரு கொஷின் அவர் கேட்கணும்னா எந்த டேர்ம் வந்து கரெக்டாக ஒரு அஃபிஷியல் டேர்மோட கேட்கணும் அப்படின்னு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஷின் இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஸ்டில் ஆன்சரும் கொஷினும் ஒரே மாதிரி தான் இருக்கும். க்ளூ தான். கேன் யூ டெல் மீ ஹவு டு ஃபிக்ஸ் திஸ் ஃபார்ம். இந்த ஃபார்மை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே ஃபார்ம் அங்கே எங்கே இருக்குன்னு பாருங்க. கேன் யூ டெல் மீ ஹவு டு ரெக்டிஃபை திஸ் ஃபார்ம். கேன் யூ டெல் மீ ஹவு டு ரெக்டிஃபை, எப்படி ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம் பேசக்கூடாது. கேன் யூ டெல் மீ ஹவு டு ரெக்டிஃபை, இந்த ஃபார்ம் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்குறேன். ஐ நீட் டு கெட் அ காப்பி ஆஃப் மை ரெக்கார்ட்ஸ். நமக்கு என்ன வேணும், காப்பி வேணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதை நான் எப்படி கேட்கலாம், ஐ நீட் டு அப்டைன் எ காப்பி ஆஃப் மை ரெக்கார்ட்ஸ். அப்டைன்கிற வேர்ட் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி காப்பி ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படியே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்மு, அடுத்து காப்பி பண்ணுறோம். அடுத்து வாட் ஆர் த ரூல்ஸ் ஃபார் திஸ் ப்ரோக்ராம், என்னது ரூல்ஸ்ன்னு நம்ம கேட்குறோம். ப்ரோக்ராமுக்கு எங்கே இருக்குது அதே ஆப்ஷன். வாட் ஆர் த ரெகுலேஷன்ஸ் ஃபார் திஸ் ப்ரோக்ராம், என்ன வேர்டு யூஸ் பண்ணுறோம், ரெகுலேஷன். ரூல்ஸ்ன்னு கேட்கக்கூடாது, ரெகுலேஷன் கேட்கணும். இஸ் தேர் அ வே டு அப்பீல் திஸ் டெசிஷன், வேஸ் இருக்கா அப்படின்னு கேட்கறதில்ல. இஸ் தேர் அ ப்ரொசீஜர் டு அப்பீல் திஸ் டெசிஷன். இந்த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டெசிஷன், ப்ரோக்ராமு, ஃபார்மு, ரெக்கார்ட்ஸ் நாலும் ஒரே ஆன்சர் தான். சிம்பிளி இப்படி கண்டுபிடிக்கிறதும் இருக்குது. பட் நம்ம என்ன வேர்டை மாற்றி அங்கே எழுதியிருக்காங்க இதை படிச்சுக்கிட்டதும் நல்லது. ஸோ அப்போ எப்படி அஃபிஷியலாக நம்ம வந்து பேசணும், அங்கே கேட்கணும் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சினாரியோ டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட்னு இருந்தது. நம்ம டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட்டு என்ன ஏதுன்னு படிக்கிற கதையெல்லாம் தேவையில்லை. அந்த கொஷின் என்னவோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தோம்ல அந்த மாதிரியான பேசிக்காக நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் கொடுத்துருந்தாங்க. பேசிக்குன்னுமே கொடுத்துருந்தாங்க அந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும். ரொம்ப இன்டெப்த்தாலாம் அவங்க கேட்கல.
Scenario என்னன்னா Miss Priyanka is seeking assistance and information regarding services for differently abled individuals in the state. யாருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது சம் இன்ஃபர்மேஷன்ஸ் ரிகார்டிங் யாரை பற்றினா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இண்டிவிஜுவல்ஸ் இன் த ஸ்டேட் அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டது. அப்போது பிரியங்கா வந்து எந்தெந்த அப்ராப்ரியேட் டிபார்ட்மெண்ட்டை எந்தெந்த கொஷினுக்கு அவங்க போய் எங்கே வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மிஸ் பிரியங்கா நீட்ஸ் டு அப்டெயின் அ டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் ஆக்சஸ் ரிலேட்டட் பெனிஃபிட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட் ஏபிள்னு சர்டிஃபிகேட் முதல்ல வாங்கணும். அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குது, அந்த டைரக்டரேட்டுக்கு தான் இருக்குது. டைரக்டரேட் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் தி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. ஸோ ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட்டை அப்டெயின் பண்ணணும் அந்த டைரக்டரேட். அடுத்த கொஷின், Miss Priyanka seeks information about educational scholarships and vocational training programs for her differently abled child. அவங்க சைல்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருக்காங்க. அவங்களுக்கு எஜுகேஷனல் ஸ்காலர்ஷிப் அண்ட் வொகேஷ்னல் ட்ரைனிங்க்கு என்ன பண்ணணும் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தேவைப்படுது. அப்போ அதை யார்கிட்ட அவங்க கேட்கணும்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட். ஸோ விமன் எம்பவர்மெண்ட்னா அவங்களே செல்ஃப் சஸ்டெயின் பண்ணிக்கிறது தான் எம்பவர்மெண்ட்டாக. அப்போ அவங்களே ஒரு வொகேஷ்னல் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களே சஸ்டெயின் பண்ணிக்கலாம் இண்டிபெண்ட்டாக. அப்போ அதை எந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் அவங்க கேட்கணும், சோஷியல் வெல்ஃபேர் அண்டு விமன் எம்பவர்மெண்ட். சோஷியல் வெல்ஃபேருங்கிறது தான் நம்ம எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்கறது. சி, Miss Priyanka wants to report accessibility issues in public buildings and transport. அப்போ ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு பில்டிங்கில் இருக்கிற சம் இஷ்யூஸ் என்னென்ன பப்ளிக் பில்டிங்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் பற்றின இஷ்யூஸை பற்றி பேசணும். அப்போ அதை யார்கிட்ட, முனிசிபாலிட்டிகிட்ட தான் நம்ம கேட்போம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வாட்டர் ஃபெசிலிட்டி அந்த பில்டிங்க்கு என்னென்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதோ அது எல்லாத்துக்குமே நம்ம எங்கே அப்ரூவல் வாங்குவோம், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை அந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வாங்குவோம் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போது. ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அவங்க வந்து அந்த ஆக்சசிபிலிட்டி இஷ்யூஸ் பப்ளிக் பில்டிங்கில் இருக்க இஷ்யூஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டை பற்றி பேசுகிறதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹி ஹாஸ் டு கோ. அண்ட் தென் Priyanka is looking for information on self-employment schemes and financial assistance for differently abled entrepreneurs. ஸோ ஆண்டர்பிரினர்ஸாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, அசிஸ்டன்ஸ் தேவைப்படுதுன்னா அவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை போயிட்டு கான்டாக்ட் பண்ணுவோம். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸு இதெல்லாம் இருக்கிறது. ஸோ அப்போ வந்து ஃபினான்ஸு அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸ் இது எல்லாம் எங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்னா என்ன டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்களோ அதில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும், அதை அந்த கொஷினோட நம்ம ரிலேட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், இதுக்கு பியூர்லியர் கொஷின். இந்த கொஷின்லாம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு பேசிக்காக நம்ம இந்த லேபர் எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சிட்டாலே அந்த டிபார்ட்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சாலே நம்ம இந்த கொஷின் வந்து மேட்ச் பண்ணும். இதுக்கு எதுக்குமே நம்ம போய் படிச்சுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லாமல் தான் இருக்குது. ஜஸ்ட் நம்மளோட இத்தனை வருஷம் நம்ம படித்த நாலேஜை மட்டும் நம்ம யூஸ் பண்ணாலே போதுமானதாக இருந்தது. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா e-governance can empower citizens to participate in climate action by providing platform for feedback, collaboration and reporting environmental concerns. இப்போ e-governance வந்து என்ன பண்ணுது, சிட்டிசன்ஸை எம்பவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா they are making them to participate in climate action. அந்த மாதிரி climate action நடக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் அவங்க ஃபீட்பேக்கை கொடுக்கலாம், அவங்களும் கொலாபரேட் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டோட கொலாபரேட் பண்ணலாம். இல்லை என்வரான்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் இருந்தால் அதை டைரெக்டாக அவங்க என்ன பண்ணலாம், ரிப்போர்ட் பண்ணலாம். இது எல்லாம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுது e-governance வந்து என்ன பண்ணுது, ஒரு ஒரு பிளாட்ஃபார்மை ப்ரொவைட் பண்ணுது. சரி, கொஷின் என்ன கேட்குறாங்க, ஹவு கேன் e-governance enhance citizen engagement in climate changes action initiatives. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் பிளாட்ஃபார்மில் e-governance வந்து என்ன என்ஹான்ஸ் பண்ணுச்சு சிட்டிசன்ஸுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் நமக்கு ஆப்ஷன் இருக்குன்னா ப்ரொவைடிங் ஆன்லைன் ஃபாரம்ஸ் ஃபார் சிட்டிசன்ஸ் டு ஷேர் ஐடியாஸ், அவங்களோட ஐடியாஸை ஃபீட்பேக் ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க, கரெக்டு தான். enabling citizen to report illegal dumping or pollution, இதெல்லாம் என்னது, என்விரான்மெண்டல் கன்சர்ன்ட் இஷ்யூஸு. அந்த இஷ்யூஸ் என்ன பண்ணலாம், அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் அந்த பிளாட்ஃபார்மில் போய், அதுவும் இருந்தது.
offering online tools for citizens to calculate their carbon footprint. So collaborate பண்ணலாம்னு சொன்னாங்களா, அப்போ எப்படி கொலாபரேட் பண்ணலாம், அவங்களும் என்ன பண்ணலாம், தே கேன் ஆன்லைன் டூல்ஸை வந்து ஆஃபர் பண்ணிவிட்டு அவங்களோட கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஒரு கொலாபரேட்டிவ் இது இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி ரீப்ளேசிங் ஆல் ட்ரெடிஷ்னல் இன்பர்சன் மீட்டிங்ஸ் வித் ஆன்லைன் சர்வேஸ். இது அவங்க சொல்லலை, எல்லா ட்ரெடிஷ்னலையுமே என்ன பண்ணிடலாம், ஆன்லைன் சர்வேல கொண்டு வரப்படும்னா நாட் பாசிபிள். அந்த கான்செப்டை அவங்க அந்த பேசேஜில் கொடுக்கல. ஸோ ஒன்லி டி இஸ் லெஃப்ட் அவுட், ஏ, பி அண்ட் சி ஆர் apt with the passage given. அந்த பேசேஜுக்கு ரிலேட்டடாக கொஷின் இருந்தது, அதை வச்சே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் நமக்கு எல்லா பேசேஜஸுமே இருந்தது. இதுக்கு நம்ம தனியாக போய் படிச்சுட்டு வர வேண்டிய அவசியம் ஏற்படலை. And then 9th one, a government agency is updating its website to include downloadable forms. சரி, ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி என்ன பண்ணணுன்றாங்களாம், அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஒரு வெப்சைட்டை. எதுக்காகனா டு இன்க்ளூட் டவுன்லோடபிள் ஃபார்ம்ஸை வந்து என்ன பண்ணால் இன்க்ளூட் பண்ண நினைக்கிறாங்க. தே வாண்ட் டு என்ஷூர் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் கம்ப்ளீட்டிங் த ஃபார்ம்ஸ் ஆர் கிளியர் அண்ட் ப்ரொஃபஷ்னல். அவங்க என்ன பண்ணுறாங்க, சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துறாங்க, அது கிளியர் அண்ட் ப்ரொஃபஷ்னலாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா அந்த ஃபார்ம்னு அவங்க தே வாண்ட் டு என்ஷூர். அப்போ கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, விச் ஆர் தி ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ். ஜஸ்ட் ஃபில் திஸ் அவுட். பிரின்சிபல்ஸ் ஆஃப் அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ்னால் என்னது, அஃபிஷியல் வேல பேசுறது, கேட்குறது, சொல்கிறது, அந்த வேர்டை யூஸ் பண்ணுறது, அதுதான் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் அஃபிஷியல். அஃபிஷியல்ங்கிற வார்த்தை வந்துட்டாலே எவ்ரி திங் ஷுட் பி இன் அ ஃபார்மல் வே, அதுதான் வந்து அண்டர்ஸ்டுட். இப்போ இந்த பேசேஜில் விச் இஸ் ப்ராப்பர்லி ப்ரொனவுன்ஸ்ட் இன் அ ஃபார்மல் வே அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் ஃபில் திஸ் அவுட் அண்ட் சென்ட் இட் இன், நோ பிக் டீல். அது மாதிரி கலாக்கெல்லாம் பேசக்கூடாது. யூ காட் டு புட் யுவர் இன்ஃபோ ஹியர், தென் சைன் தேர் அண்ட் யூ ஆர் குட் டு கோ, அண்ட் தென் யூ ஆர் குட் டு கோ. அதுமாதிரி சின்ன பசங்களுக்கு சொல்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அண்ட் தி பார்த்துட்டோம்னா ரைட் யுவர் நேம் அண்ட் அட்ரஸ், தென் டூ த ரெஸ்ட் ஹவெவர் யூ வாண்ட், நீ விரும்புகிறபடி செய், அந்த மாதிரியான ஆப்ஷன் கொடுக்கல. சி விச் இஸ் ப்ளீஸ் கம்ப்ளீட் ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் த ஃபார்ம் யூஸிங் லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங் ஆர் டைப்டு டெக்ஸ்ட். Submit the completed form along with the required supporting documentation. So totally a formal statement. So அவ்வளோதான் principles of official correspondence. We should have a formal communication. அப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் we have a formal thing. Other things எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா informal things தான். ஸோ இதுக்கு நீங்கள் பெருசாக போய் எதுவும் படிச்சுட்டு வர வேண்டாம். அடுத்து, a citizen has sent an email to a government agency requesting information about a public program. ஓகே, ஒரு பப்ளிக் ப்ரோக்ராம் பற்றி என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஏஜென்சிகிட்ட ஒரு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கேட்டு ஒரு இமெயில் சென்ட் பண்ணுறாரு. த ஏஜென்சிஸ் பாலிசி இஸ் டு ரெஸ்பாண்ட் வித் அஃபிஷியல் லெட்டர்ஸ். அந்த ஏஜென்சியோட பாலிசி என்னென்னா அஃபிஷியல் லெட்டர் போடுறது தான். இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது ஒருத்தவங்க கொஷின் இமெயில் அனுப்புனாங்கன்னா அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், தே ஷுட் ரெஸ்பாண்ட் வித் அஃபிஷியல் லெட்டர்ஸ். ஓகே, இப்போ கொஷின், which of the following actions best demonstrates adherence to official correspondence procedure? எல்லா அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ட் ப்ரொசீஜர்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எடுத்துக்கிட்ட டீம் என்னென்னா அஃபிஷியலாக ஃபார்மலாக எது இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்னும் இன்டெப்த்தாலாம் அவங்க போகலை. அதுமாரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எது வந்து அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியிருக்கு, ரிப்ளைங் டு த இமெயில் வித் எ ப்ரீஃப் ஃபார்மல் ரெஸ்பான்ஸ். ஒரு ப்ரீஃபு ஃபார்மலாக ரெஸ்பான்ஸா அப்படி கொடுக்கலாமான்னு கேட்டிருக்கா, இல்லை. காலிங் த சிட்டிசன் டு ப்ரொவைட் த இன்ஃபர்மேஷன் ஓவர் த ஃபோன் பண்ணுறது அவங்களோட ரூல் கிடையாது. தி பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டிங் த சிட்டிசன்ஸ் இமெயில் டு அனதர் டிபார்ட்மெண்ட் வித்தவுட் ஏ ரெஸ்பாண்ட். அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அதை அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணுறது, அந்த மாதிரி சொல்லலை. அவங்களோட பாலிசி என்னது, ரெஸ்பாண்ட் வித் அஃபிஷியல் லெட்டர் தான் போடணும். டிராஃப்டிங் எ ஃபார்மல் லெட்டர் ஆன் லெட்டர் ஹெட்
including all necessary elements and mailing it to the citizen. ஸோ இதுதான் ஃபார்மலாக அஃபிஷியலாக அவங்க வந்து என்ன பண்ண முடியும், அந்த பாலிசி என்ன அஃபிஷியல் லெட்டர் போடுறது தான். அது எங்கே இருக்குன்னு பாருங்கள், மற்ற எதுவுமே லெட்டரோட ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு திங் லெட்டருங்கிற வேர்டே இந்த ஒரு இதில் தான் இருந்துச்சு. ஃபோன் பண்ணுறதோ, ஒரு ஷார்ட்டாக ஒரு திரும்ப ஒரு இமெயில் சென்ட் பண்ணுறதோ, இல்லை அடுத்த டிபார்ட்மெண்ட் அனுப்புகிறதோ அந்த கொஷினில் கொடுக்கல. அப்போது விச் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? ஒன்லி சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் கொஷின். ஸோ இந்த பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸுக்கு இப்போ நான் உங்களுக்கு பிடிஎஃப் சொல்லித்தர போகிறேன். ஸ்டில் அது ரொம்ப டெப்த்தாக படிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். நம்ம வந்து வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவைப்படுது. இப்படி இருந்துச்சுன்னா எப்படி ஃபார்மலாக அவங்க எழுதணும், என்ன மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோன்னா வாட் இஸ் தட், ஜியோனா என்ன, அந்த கவர்மெண்ட் ஆர்டர் வந்து யார் யாருக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பேசிக் திங்ஸ் ஒன்று என்னென்னு படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து கான்செப்ஷுவல் கொஷின் தான் மோஸ்ட்லி இருந்தது நமக்கு. இங்கே எல்லா அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸும் நான் இப்போ நம்ம ஒரு பெரிய பிடிஎஃப் இருக்குது, ஸ்டில் அதில் அவங்க இங்கே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா ஜஸ்ட்டு அஃபிஷியல் வே ஆஃப் டெக்ஸ்டிங் தம் ஆர் மெசேஜிங் எப்படி பண்ணுறாங்க, அந்த வே கரெக்டாக எதில் இருக்குது அதுதான் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக எப்படி பேசுகிறது, எப்படி கேட்குறது, அந்த பிளாட்ஃபார்மில் என்ன சொல்லியிருந்தாங்க, அண்ட் தென் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இது யூட்டிலைஸ் பண்ணோம். ஸோ இதுக்கு சம் எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான திங்ஸை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் தென் சம் லெஜிஸ்லேட்டிவ் டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ நம்ம ஆஸ் மச்சஸ் டேர்ம்ஸ் ட்ரை பண்ணுவோம் படிக்கிறதுக்கு. அண்ட் தென் வந்து நம்மளோட அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸில் வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்றேன். மெமோனா என்ன, ப்ரெஸ் ரிலீஸ்னால் என்ன, ஒரு டெலகிராம் எப்படி பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான பேசிக் கான்செப்ட்ஸை நம்ம எல்லாமே வந்து என்ன பண்ணிடுவோம், படிச்சிடுவோம். ஓகேயா, செகண்ட். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கரஸ்பாண்டன்ஸுங்கிறது இட் ஹேஸ் அ மெனி டைமென்ஷன்ஸ். ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கரஸ்பாண்டன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஃபார்மேட் அண்ட் ப்ராக்டிஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ஸில் இருக்குது. ஸோ தே ஆர் கால்ட் இட் அஸ் அ மெனி டைமென்ஷன்ஸ். அண்ட் தென் ஒரு டிஃப்ரெண்ட் கரஸ்பாண்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கவர்மெண்ட்டு இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லிட்ரேச்சர்ஸ் இந்த மாதிரி இடங்களில் என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், நோட்ஸு, நோட்டிஃபிகேஷன், மெமோரண்டம், என்டோர்ஸ்மெண்ட்ஸு, ஆஃபீஸ் ஆர்டர், இப்படி பல பரிமாணங்களில் நம்மளோட கரஸ்பாண்டன்ஸ்னால் என்ன கம்யூனிகேட் பண்ணுறது கரஸ்பாண்டன்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நமக்கு சிலபஸில் கொடுத்த வேர்டே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கரஸ்பாண்டன்ஸ் தான். அது அஃபிஷியல்னு சொல்லிக்கலாம். அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெண்டும் ஒன்று தான். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெட்டர்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அஃபிஷியல் லெட்டர்ஸ். ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து என்ன பண்ணலாம், ஒரு கவர்மெண்ட்டு இல்லை செமி கவர்மெண்ட், ஒரு என்ஜிஓ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி செக்ஷனில் நடக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எங்கே நடக்குதோ அந்த இடத்த வந்து ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி இந்த ஆஃபீஸ்லேருந்து ஆன் பிஹாஃப் இந்த ஆஃபீஸ்லேருந்து சென்ட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா அஃபிஷியல் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஒன்று போகணும் இன்னொரு ஆஃபீஸ்க்கு, இல்லை இன்னொரு ஆஃபீஸ்லேருந்து இங்கே வரணும். இதை மாதிரியான கம்யூனிகேஷன் தான் நமக்கு நடக்குது. அதே ஒரு லெட்டர் வெறும் கவர்மெண்ட்லேருந்து மட்டும் அந்த லெட்டர் வந்து வந்தது, நம்ம அங்கே சொன்ன மாதிரி செமி கவர்மெண்ட், நான் கவர்மெண்ட் அதெல்லாம் இருக்குது. ஸ்டில் த லெட்டர்ஸ் was issued by any office of the government is called as a government. கவர்மெண்ட்டோட சம்மந்தமான எந்த ஆஃபீஸ்லேருந்து ஒரு லெட்டர் வந்தாலும் அதை தான் கவர்மெண்ட் லெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ இந்த லெட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா they can send by the central government to the state-ஆக இருக்கலாம், state to the central-ஆக இருக்கலாம், ஆர் between two states-க்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி யார் வேணால் கவர்மெண்ட் லெட்டர்ஸை வந்து கரஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். அந்த கரஸ்பாண்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா
அதே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் வேரியஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே அவங்க போட்டுக்கிட்டாங்கன்னா அந்த கரஸ்பாண்டன்ஸை டெமி அஃபிஷியல் அப்படின்னு சொல்கிறோம். இதோட பேசிக் பர்பஸ் என்ன அப்படின்னா, ஏன் நம்ம அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்க்குள்ளேயே லெட்டர்ஸ் போட்டுக்கிறோம் அப்படின்னா, டு அப்டைன் இன்ஃபர்மேஷன், ஒரு இன்ஃபர்மேஷன் அப்டைன் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி அந்த பர்டிகுலர் அத்தாரிட்டி இருப்பாங்கள்ல அவங்களோட பார்வைக்கு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அஃபிஷியல் லெட்டர்ஸை வந்து போடுறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ டிலே ஆகுது, ஒரு விஷயத்துக்கு ஒரு ரிசல்ட் சொல்லியும் இன்னும் டிலே ஆகிட்டு இருக்கு, அதை பண்ணாமல் இருக்காங்கன்னா அதுக்காகவும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இந்த டெமி அஃபிஷியல் லெட்டர்ஸை போடுவோம், திரும்ப அவங்க பார்வைக்கு கொண்டு வர்றது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து டெமி அஃபிஷியல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் இப்போ மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் த கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் ஆஃபீஸில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு டைம் டு டைம் தேவைப்படும் போதெல்லாம் வந்து இந்த மினிஸ்ட்ரிஸ் வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அது எதெல்லாம் ரிலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ், ஹாலிடேஸ், ப்ரமோஷன்ஸ். அதே நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா advertised நியூஸ் அபவுட் யாரை இதை பற்றினா கவர்மெண்ட் ரூல்ஸு, ஆர்டர்ஸு, அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ நோட்டிஃபிகேஷன் இதை பற்றி இருக்கும். இந்த மினிஸ்ட்ரி எதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, இந்த நோட்டிஃபிகேஷனை அதில் என்னென்னலாம் நோட்டிஃபிகேஷனில் கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான பேரலல் மேட்ச் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு வரணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கரஸ்பாண்டன்ஸில் 2 டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்குது. ஒன்று அப்ளிகேஷன் ஃபார்ம், இல்லைன்னா அஃபிஷியல் லெட்டர். பர்டிகுலர் பர்சனுக்கு நம்ம கரஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே ஆஃபீஸர் வந்து இவங்க என்ன செய்யணும்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி டெசிஷன் மேக் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெட்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்னா ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஆஃபீஸில் பர்டிகுலர் பர்சனுக்கு சென்ட் பண்ணுறாங்க, கொடுக்குறாங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்க யூஸ் பண்ணணும். அதே அந்த ஆஃபீஸர் அவங்களுக்கு பேக் ரிட்டர்ன் வந்து டெசிஷன் மேக் பண்ணி சொல்கிறதுக்கு தே வில் யூஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெட்டர்ஸ். அண்ட் தென் பொதுவாக நம்ம கரஸ்பாண்டன்ஸ்னாலே ஃபாராகவே தூரமாக இருக்கவங்களுக்கு தான் லெட்டர் போடுவோம் இல்லையா. சம்டைம்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கரஸ்பாண்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்மலாக இருக்கணும் இல்லையா, நம்ம அப்படியே பேச்சுவாக்கில் சொல்லிட்டு போக முடியாது. அப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் சுச்சுவேஷன் இருக்கிறவங்களையும் அதே ஆஃபீஸில் இருக்கிறவங்கக்கிட்டே நம்ம ஒரு விஷயம் கேட்குறோனாலுமே என்ன பண்ணுவோம், வி வில் பி யூஸிங் கரஸ்பாண்டன்ஸ். அண்ட் தென் இதோட பேசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட ப்ராப்ளத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறது, இல்லை பப்ளிக் டிஃபிகல்ட்டிஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு, இந்த நெசசரி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் நம்ம எனக்கு தேவைப்படுது அப்படின்னா கரஸ்பாண்டன்ஸ் நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரி பர்சனல் கம்யூனிகேஷன் வித் த ஆஃபீஸர் வந்து தேவையில்லை, அதாவது நோ வேல்யூ unless the order is formally passed. ஃபார்மலாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகாத வரைக்கும், அவங்க அதை ரிட்டர்ன் கம்யூனிகேஷன் இல்லாத வரைக்கும் எந்த ஒரு விஷயமுமே அஃபிஷியலாக நடக்காது கவர்மெண்ட் சைட்லேருந்து. அப்போது ஒன்லி த்ரூ ரிட்டர்ன் கம்யூனிகேஷன் ஒன்லி we can correspond to the official officers. ஸோ தேர்ஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஜென்ரல் ஆஃபீஸில் எம்ப்ளாயீஸில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டோ ஜென்ரல் பப்ளிக்குக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ நம்ம ஏரியாவில் இப்போ ஒரு ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருக்குது, நான் கேட்கணும், சொல்லணும், கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா அஃபிஷியலி யூ ஹாவ் டு ரைட். லெட்டர் ரைட்டிங்கில் சம்ஹாவ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ்ங்கிறது போத் ஃபார் த ஆஃபீஸர்ஸ் அண்ட் டு த ஜென்ரல் பப்ளிக் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். சரி, இதோட நேச்சர் அண்ட் டைப்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கரஸ்பாண்டன்ஸை வந்து எதை வந்து பேக் போன் ஆஃப் கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் அப்படின்னா கரஸ்பாண்டன்ஸ். அண்ட் தென் ஸோ இது என்ன பண்ணோம், இட் எஸ்டாப்ளிஷ் த கான்டாக்ட் பிட்வீன் நம்மளோட டொமஸ்டிக்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கலாம், வித் த ஃபாரின் கவர்மெண்ட் இருக்கலாம், வேரியஸ் ஆஃபீஸு, பப்ளிக் என்டர்பிரைஸ் இன்ஸ்டிடியூஷன், பேங்க்கு, கார்பரேஷன், கம்பெனி, இப்படி எல்லாத்தோடையும் ஒரு டைனமிக்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வி நீட் அ கரஸ்பாண்டன்ஸ். அதே மாதிரி ஒரு இதுவும் என்ன அப்படின்னா வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் இருக்குது. ஒரு இடத்துக்கு நீட் ஆஃப் தி ஒர்க்கை பொறுத்து, அதோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் சிச்சுவேஷனை பொறுத்து வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் அஃபிஷியல் லெட்டர்ஸ். அண்ட் தென் ஸோ என்னென்னலாம் இருக்குது, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் பேசிக் ஃபார்ம்ஸ், இதுதான் அஃபிஷியல் லெட்டர், டெமி அஃபிஷியல் லெட்டர், ஆஃபீஸ் மெமோரண்டம், இல்லை மெமோரண்டம் சொல்கிறோம், ஆஃபீஸ் ஆர்டர், நோட்டிஃபிகேஷன், ப்ரெஸ் நோட், ப்ரெஸ் ரிலீஸ், என்டோர்ஸ்மெண்ட்ஸ், டெண்டர்ஸு, சர்க்குலர் அனுப்புறது, டெலகிராம்,
அண்ட் ஆனுவல் ரிப்போர்ட். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஒரு தேவைகளுக்கு தகுந்த மாதிரியான கரஸ்பாண்டன்ஸுக்கு நம்ம சம் ஃபார்மட்ஸ் இருக்குது. நமக்கு வந்து இந்த ஃபார்மட்ஸை ரொம்ப டீட்டெயிலாக அவங்க உள்ளே போகல. அந்த கான்செப்ட் என்னங்கிறது தான் வந்து நமக்கு கொஷினாக மேக் பண்ணியிருந்தாங்க. இன்கேஸ் குரூப் 2 அப்படிங்கிறதுனால 1 or 2 மேபி இன்டெப்த்தாக இருக்கலாம். அண்ட் மோரோவர் பார்த்தீங்க அப்படின்னா வித் த ஜென்ரல் ஐக்யூ வச்சு நம்ம எழுதுகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் பேட்டர்ன் தான் அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு ஃபார்மல் பார்ட்டு அண்ட் டெக்ஸ்ட் பார்ட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அஃபிஷியல் லெட்டர். அஃபிஷியல் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் போட்டுப்பாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டு ஸ்டேட்டு, ஸ்டேட் டு சென்ட்ரல், பிட்வீன் டூ ஸ்டேட்ஸு, அண்ட் ஆல்சோ ஸ்டேட் கவர்மெண்ட் டு அவங்களுக்கு வேரியஸ் சபார்டினேட் எம்ப்ளாயீஸுக்கு, கோர்ட்ஸுக்கு, இல்லை பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு, டைரக்டர்ஸ், அக்கௌண்டன்ட் ஜென்ரல், அதர் அட்டானமஸ் அண்ட் செமி இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷனாக இப்படி எல்லாத்துக்குள்ளேயும் போட்டுக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா அஃபிஷியல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதே மாதிரி நான் ஒரு இதுக்கும் கீழே என்ன போட்டு வச்சுருக்கோன்னா வந்து நம்ம யார் வந்து இந்த லெட்டர்ஸை யார் யாருக்கு சென்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. நீங்கள் அப்போ அந்த குரூப்பை எல்லாமே ரீட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு கொஷின் கேட்கலாம் அப்படின்னா யாருக்கு இந்த லெட்டர் வந்து பொருந்தாது, இல்லை யாருக்கு இந்த லெட்டர் எக்ஸாக்ட்லி சூட்டபிள்னா ஒரு சூட்டபிள் ஆகிற ஒரு 3 சினாரியோ கொடுத்துட்டு சூட்டபிள் ஆகாத ஒரு சினாரியோ கொடுத்துருவாங்க. ஸோ இதை மாதிரியான கொஷினை இப்படி ஒரு பேசேஜ் இப்போ எல்லா ஹெட்டிங்க்கு கீழே இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கொஷினாக நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த லெசனை இதை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல் லெட்டரில் நான் ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, அது என்னன்னு பார்த்துக்கணும். ஆல்சோ பி ரிட்டன் டு யார் யாருக்கெல்லாம் எழுதுறது தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டானது என்ன அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுற அந்த விதம். எப்படி வந்து அஃபிஷியல் லெட்டர்ஸை பேசேஜ்னு ஸ்டார்ட் பண்ணோன்னா ஐ எம் டைரக்டட் டு இன்ஃபார்ம் யூ, I have been directed to inform you, I have been directed to make this request to you. ஸோ இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப் தான் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கணும். இதில் இருக்குது உங்களுக்கு இல்லாத மாதிரி இன்ஃபார்மலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, ஃபார்மலாக ஒரு ஃபியூ ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது கரெக்டுன்னு கேட்கலாம், இல்லை எது கரெக்ட் இல்லைன்னு கேட்கலாம். ஸோ இது செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஃபார்மட்டில் இருக்குன்னா நமக்கு என்ன இதில் மோரோவர் ஒரு வித்தியாசம் என்ன இருக்குன்னா லெட்டர் நம்பர் மட்டும் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணும் போது இருக்கணும். லெட்டர் நம்பர் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சென்டரு நம்ம அட்ரஸி தான், சென்டரோட விதங்கள் தான் வேறையாக இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம வந்து லெட்டர் நம்பருக்கு கீழே என்ன எழுதுவோம், ஒரு நேம் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃபீஸ் மினிஸ்ட்ரி இருக்கும், அவங்க நேமு, பொசிஷன் ஆஃப் த சென்டர், இதெல்லாம் அட்ஜசண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள் மாறுமே வந்து ஃபார்மட் நம்ம லெட்டர் ரைட்டிங் பார்த்த ஃபார்மட் தான் ஓரளவுக்கு நமக்கு செட் ஆகும். பட் எக்ஸ்ட்ராவாக லெட்டர் நம்பர் இருக்கும். அண்ட் தென் சென்டர், அட்ரஸி, பிளேஸ் அண்ட் டேட்டை போட்டுருங்க, சப்ஜெக்ட்டு, அது என்ன சினாரியோ அதுக்கு தகுந்த சப்ஜெக்ட். பட் இதில் வந்து இந்த சினாரியோ சப்ஜெக்ட்டு அந்த பாடி ஆஃப் த லெட்டர்லாம் அவங்க கேட்கல. லெட்டர் ரைட்டிங்கில் அந்த மாதிரி ஃபார்மேட் யூஸ் பண்ணாங்க. இது ஜஸ்ட்டு என்னென்னா வாட் இஸ் வாட், இப்படி ஒரு சினாரியோனா அது எப்படி நீங்கள் கரெக்டாக எழுதணும், ஃபார்மலாக எப்படி பேசணுங்கிறது தான் மோஸ்ட்லி நம்ம கேட்டிருந்தாங்க. அட்ரஸ் கொடுத்துட்டு பாடி ஆஃப் த லெட்டர் நம்ம போடுறோம், எண்டில் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்னு போட்டுட்டு என்ன பண்ணணும்னா ஃபுல் நேமை ப்ராக்கெட்டில் ஃபுல் நேமை சைனு கீழே எழுதணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்ஸ், மோஸ்ட்லி அஃபிஷியல் லெட்டர்ஸில் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். என்டோஸ்மெண்ட்ஸ், இதை காப்பி யாருக்காவது அனுப்பணும், இன்னும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் சில இதுக்கு அனுப்பணும் அப்படின்னா என்டோஸ்மெண்ட்டுன்னு என்ன பண்ணியிருப்பாங்க, அதோட காப்பீஸை ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்தந்த காப்பியில் யார் யாருக்கு போடணுமோ அந்த சென்டர் ரிசீவரோட அட்ரஸ் வந்து டெசிக்னேஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி என்டோஸ்மெண்ட் காப்பீஸ் வந்து அதோட அட்டாச் பண்ணியிருக்குது. ஸோ இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா ஒரு அஃபிஷியல் லெட்டரோட ஃபார்மேட். ஃபஸ்ட்டு இதில் வேறு என்னெல்லாம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஆர்டர், ஜிஓ அப்படின்னு சொல்லுவோம். ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட ஆர்டர் பாஸ் பண்ணிட்டா அதுதான் ஃபைனல் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னா ஸோ வேரியஸ் டெசிஷன்ஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட் இல்லைன்னா ஆன் பிஹாஃப் ஆஃப் த கவர்மெண்ட். அதை வந்து யார் இன்ஃபார்ம் பண்ணுவான்னா செக்ரட்டரி டு அந்த செக்ரட்டரியிலேருந்து எல்லா ஆஃபீஸ்க்கும் என்ன பண்ணிடுவாங்க ஆன் பிஹாஃப் ஆஃப் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க சென்ட் பண்ணிடுவாங்க அதோட சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ்க்கு. அண்ட் தென் இந்த மாதிரியான டெசிஷன் மேக்கிங் லெட்டர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை தான் வந்து அதை டெசிஷன் மேக்கிங் ஃபார்
அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான டெசிஷன் மேக்கிங் லெட்டர்ஸை தான் கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது விச் வில் நெவர் பி பர்சனலான எந்த ரிலேஷன்ஷிப்பையும் அதில் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அ ஃபார்மல் கவர்மெண்ட் ஆர்டர். அதே மாதிரி இது பெர்மனண்ட் இம்பார்ட்மெண்ட்ஸ். ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு ஃபைனலைஸ்டாக ரூல் லா மாதிரி ஆகிடும் நமக்கு. ஸோ இட் வில் ஹாவ் அ பெர்மனண்ட் இம்பார்ட்டன்ஸ், அதுக்கு நமக்கு கிடைச்சிரும். அண்ட் தென் சம்டைம்ஸ் அந்த அந்த ஜியோ பாஸ் பண்ணுறது எதுக்காக இருக்கலாம்னா ஒரு கவர்மெண்ட் ஆர்டரை கேன்சல் பண்ணுறதுக்காகவும் இருக்கலாம், இல்லைன்னா அமெண்ட்மெண்ட்ஸ் இல்லை ஆட் பண்ணுறதுக்காகவும் இருக்கலாம். சேஞ்ச் பண்ணுறது, ஆட் பண்ணுறது, மாற்றி அடுத்தது ஒரு சேஞ்ச் பண்ணி இன்னொரு ஜியோ பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவோம் அந்த ஜியோவில் இருக்கும். இல்லை ஒரு நியூ கவர்மெண்ட் ஆர்டராக அந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ ஆஃப்டர் தட் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது. ஸோ ஜியோனா என்னங்கிறது தான் உங்களுக்கு வந்து கொஷினுக்கு நமக்கு யூஸ் ஆகும். இப்போ இதே மாதிரி நம்ம ஃபார்மேட்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து லெட்டர் ரைட்டிங்கில் தான் அந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க. இதில் உங்களுக்கு மாடல் இருந்தாலும் மாடல் இப்போ கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த மாடலை விட அது வாட் இஸ் வாட், என்ன யார் யாருக்கு அனுப்புகிறா, அதில் என்னெல்லாம் அனுப்ப முடியும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக என்ன நம்பர் தான், ஜியோ நம்பர் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சீரியல் நம்பரை டாப்பில் எழுதிடுறது. அதுக்கப்புறம் சென்டர், டேட்டு, ரெசிபியன்ட்டு, சப்ஜெக்ட் என்ன, அட்ரஸ் என்ன, பிகினிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், ஐ ஹாவ் பீன் டைரக்டட் டு சே, இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து பிகின் பண்ணணும். மெயின் டாபிக் எதை பற்றினா அந்த ஆர்டர் அது அப்படின்னு சொல்லணும். க்ளோசிங் இண்டிகேட்டர் வந்து யுவர் சின்சியர்லி தான் இருக்கணும். சிக்னேச்சர் அண்ட் டெசிக்னேஷன் போடுறோம். ஃபேட்ஃபுல்லின்னு எழுதிட்டு நம்ம லெட்டரை வேர்டு நேமை வந்து ஃபுல்லாக எழுதிடணும். காப்பீஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த காப்பீஸ் அதோட அட்டாச் பண்ணியிருக்கணும். ஃபைனலி அ சிக்னேச்சர் ஆஃப் த சென்டர் பிளேஸ்ட் ஆன் த ரைட் ஹேண்ட் சைட். இங்கே பார்த்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ கவர்மெண்ட் ஜியோ ஆர்டர் போட்டுட்டு யார் அனுப்புகிறா, யாருக்கு அனுப்புகிறா, டேட்டடு, சப்ஜெக்ட் என்ன, சார் என்ன நம்ம சொல்கிறோம், யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, சிக்னேச்சர். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த ஃபார்மேட்டிங்கில் கேள்வி வராதுங்கிறது என்னோட கெஸ். ஸோ நம்ம வந்து அதை வந்து லெட்டர் ரைட்டிங்க்கு தான் இந்த ஃபார்மேட்லாம் அவ்வளோ தேவைப்படுது. இது நம்ம ஃபார்மேட் இல்லை, என்ன கவர்மெண்ட் ஜியோனா என்னன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தென் டெமி அஃபிஷியல் லெட்டர்னா அடுத்து என்ன, டிஓ லெட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பர்சனலி இதை யார் அட்ரஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஆஃபீஸர் ஆஃப் ஒன் ஆஃபீஸ் டு தி அனதர் ஆஃபீஸர் ஆஃப் தி அதர் ஆஃபீஸ். ஸோ இவங்க தான் வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா டிஓ லெட்டர்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் எதுக்காக அப்படின்னா அந்த அட்டென்ஷன், அந்த ஆஃபீஸரோட அட்டென்ஷனுக்கு அதை கொண்டு போகிறது, அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக டிஓ லெட்டர்ஸ் வந்து கரஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இது எது ரிலேட் பண்ணணும்னா ரெக்வெஸ்ட் ஆஃப் இயர்லி செட்டில்மெண்ட் ஆஃப் அ பெண்டிங் மேட்டர். ஒரு பெண்டிங் கேஸ் இருக்குது அப்படின்னா அதை செட்டில் பண்ணதுக்கு ரெக்வஸ்ட் ஆல்ரெடி கொடுத்துருந்துருப்பாங்க, இன்னும் அவர் அதை பார்க்காம இருப்பார், திரும்ப ஒரு ரெக்வெஸ்ட் போடுறது. அடுத்து அட்ராக்டிங் அட்டென்ஷன் ஆஃப் இயர்லி கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்டால்டு ஒர்க். ஸோ இப்படி தேங்கி கிடக்கிற வேலைகளுக்கு என்ன பண்ணுறது, இயர்லியராக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு அட்ராக்ஷன் கேதரிங் தான். அந்த மாதிரி கிளாரிஃபிகேஷன் இதுக்கெல்லாம் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஓ லெட்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் அஃபிஷியலாக என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அஃபிஷியல்ஸே ஒரு டிஓ லெட்டர்ஸை இன்ஃபர்மேஷனை வந்து என்ன பண்ணுவாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் மோஸ்ட்லி இன்ஃபார்மல் ஸ்டைலில் இருக்கும், ஏன்னா அவங்க ஆஃபீஸ்க்குள்ளேயே ஷேர் பண்ணிக்கிறது. சம்டைம்ஸ் தேவைப்பட்டால் ஃபார்மலாகவும் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் போத் த வேஸ் வி கேன் ரைட் இட், அதுதான் விஷயம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மியூச்சுவல் கோஆப்ரேஷனுக்கு தான் என்ன அப்படின்னா இந்த டிஓ லெட்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த வேர்டு இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி என்னென்னா அந்த லாங்குவேஜ் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த டைப்லாம் பர்சனலி டச் இன்டிமசி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த பிரச்சனையோட அதை வந்து அதை இன்டெப்த்தாக அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரியான ஒரு லெட்டராக டிஓ லெட்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபார்மேட்டிங் கொடுத்துருக்காங்க, டிஓ நம்பரு, அந்த லெட்டர் டிஓ நம்பர், அந்த கவர்மெண்ட் வந்து எது வந்து அந்த ஆக்சுவலாக நேம் ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் ஆஃபீஸ் இஸ் யூஸ்வலி பிரிண்டட் ஆன் த பேட். அவங்க வச்சுருக்க அந்த அஃபிஷியல் பேடில் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இது வந்து யூஸ்வலி பிரிண்ட் ஆகிருக்கும். சென்டர் அண்ட் அட்ரஸ், சப்ஜெக்ட் எதை பற்றினதுன்னு ப்ரீஃப் கொடுத்துட்றோம். இந்த பாடி ஆஃப் லெட்டரில் ஸ்டார்ட்டு, மிடில் அண்ட் எண்டு இருக்கணும். ஸோ வித் பெஸ்ட் விஷஸ்,
அட் த எண்டில் கொடுத்துருப்பாங்க. சிக்னேச்சருக்கு ஃபைனலாக ரிசீவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஃபார்மேட்டை பெருசாக மனப்பாடம் பண்ண வேண்டாம். அடுத்து டிஓ லெட்டர் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி அது மாதிரி பிரிண்டட் பேட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அந்த பிரிண்ட் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட் பேடில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி டிஓ லெட்டர்ஸ் எழுதுவாங்க. பேட் பிரிண்டட் இன் ரெட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்டு ஒன்லி பை த ஜாயின்ட் செக்ரட்டரி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஜாயின்ட் செக்ரட்டரி தான் அந்த ரெட் கலர் பேடில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்லை அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டான ஹையர் ஆஃபீஸர்ஸ் they can use the red color pad. And then apart from that கான்ஃபிடென்ஷியலான ஒரு லெட்டர் சென்ட் பண்ணோன்னா அந்த லெட்டரோட டாப்பில் வந்து கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன் சச் அ சுச்சுவேஷன் இட் இஸ் பெட்டர். அந்த மாதிரி கான்ஃபிடென்ஷியல் லெட்டர்னா they can seal the envelope. envelope சீல் பண்ணிட்டாங்கன்னா இட் மோஸ்ட்லி அண்டர்ஸ்டுட் இட்ஸ் அ கான்ஃபிடென்ஷியல். அது எந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ரீச் ஆகணுமோ அவங்க தான் அதை என்ன பண்ணணும், சீல் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஃபார்மேட் இருக்குது, டிஓ நம்பரு, கவர்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏதாவது இருக்கலாம், மினிஸ்ட்ரி ஆஃப் எந்த டிபார்ட்மெண்ட்டு, பிளேஸு, டேட் மென்ஷன் பண்ணிடுறோம், நேம், டெசிக்னேஷன், சல்யூட்டேஷன் டியர் போட்டுரும், யுவர் சின்சியர்லி யாருக்கு அது வந்து மீட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அன்அஃபிஷியல் லெட்டர். அதை வந்து யூஓ லெட்டர்னு சொல்லுவோம். So one department of section of the secretary write a letter about necessary information இல்லை என்கொயரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா in relation to ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி எழுதுகிற லெட்டர் தான் என்ன அப்படின்னா அன்அஃபிஷியல் லெட்டர். அந்த செக்ஷனுக்குள்ளே இந்த செக்ரட்டரி வந்து ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோன்னா பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை கேட்க அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க கொடுக்குற லெட்டர், அதை வந்து அன்அஃபிஷியல் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செக்ஷன்ஸ் ஆர் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் டு அதர் இந்த அந்த செக்ரட்டரியே இருக்குது, அதர் டிபார்ட்மெண்ட்டில் அதர் செக்ஷனுக்கு ஒரே இதில் வந்து ஒரு 50 செக்ஷன் கூட இருக்கும். அப்போ அவங்க இன்னொரு செக்ஷனுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அன்அஃபிஷியல் லெட்டரை கொடுப்பாங்க. ஸோ தர்ஃபோர் இதில் வந்து என்ன, நோ ஃபார்மாலிட்டி ரிலேட்டட் டு கரஸ்பாண்டன்ஸ் தேவைப்படாது. அதே மாதிரி எப்படி வந்து டெமி அஃபிஷியல் லெட்டர் இருக்குமோ, இப்போ இந்த யூஓ லெட்டர் எதை மாதிரி இருக்கும் அப்படின்னு கொஷின் கேட்டால் டெமி அஃபிஷியல் லெட்டர் இது ரெண்டும் என்ன இருக்கும், சிமிலர் பேட்டர்னில் சிமிலர் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கான்செப்ஷுவல் கொஷின் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஹவவர் இன் லெட்டர் நம்பர் லெட்டர் நம்பர் அங்கே மென்ஷன் பண்ணுறதுல மட்டும் இங்கே என்ன இருக்கும், யூஓன்னு இருக்கும், அங்கே டிஓன்னு இருக்கும். அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் அதில் இருக்கும். பட் ஃபார்மேட்டிங் பார்த்தீங்கன்னா சிமிலர் ஃபார்மேட் ஃபார் யாருக்கு, அன்அஃபிஷியல் லெட்டருக்கும் டெமி அஃபிஷியல் லெட்டருக்கும். அதே மாதிரி இன் பிளேஸ் ஆஃப் அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஆர் செக்ஷனை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் மெயின் சப்ஜெக்ட் இருக்கும். ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த லெட்டரில் க்ளோசிங் வேர்டு வந்து யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர்ஸ் சின்சியர்லி இதெல்லாம் என்ன பண்ணும், நாட் யூஸ்டு. ஒன்லி டெசிக்னேஷன் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அன்அஃபிஷியல் லெட்டர்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் திங் என்ன அப்படின்னா அன்அஃபிஷியல் லெட்டர்ஸில் இந்த டெமி லெட்டர்ஸ் மாதிரி பர்சனலைஸ்டாக அவங்கள புரிஞ்சுக்க வைக்கிற மாதிரி எழுதுறதெல்லாம் இருக்காது. there will not be any informality like டெமி அஃபிஷியல் லெட்டர். அதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். இதுதான். ஸோ சம் எக்ஸாம்பிள் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆஃபீஸ் மெமோரண்டம். ஸோ மெமோரண்டம்னா என்ன அப்படின்னா நமக்கு வந்து பிட்வீன் மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் அதை தான் என்ன சொல்லுவோம், ஆஃபீஸ் மெமோரண்டம் அப்படி சொல்லுவோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கிற கரஸ்பாண்டன்ஸ் தட் இஸ் கால்ட் அஸ் ஆஃபீஸ் மெமோரண்டம். ஸோ மியூச்சுவலாக என்ன பண்ணிப்பாங்க, இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்கிறது, அதுதான் ஆஃபீஸ் மெமோரண்டம். ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கரஸ்பாண்டன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி பிட்வீன் தோஸ் மினிஸ்ட்ரிஸ் இல்லை டிபார்ட்மெண்ட்ஸ் விச் ஆர் அட் த சேம் லெவல் அவங்களுக்குள்ள தான் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஆஃபீஸ் மெமோரண்டம் வந்து போட்டுப்பாங்க. அண்ட் தென் இதை வந்து ஆஃபீஸ் ரிமைண்டர் லெட்டர்னு சொல்லலாம். பட் விச் இஸ் வெரி மச் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரிமைண்டர் லெட்டர் ஆர் ரிமைண்டர். மறந்து போயிட்டு ரிமைண்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் அந்த லெட்டர்ஸ்க்கு இது ஆப்ஷனுக்கு சிமிலரான்னு கேட்டிருப்பாங்க. இல்லை சிமிலராக இது எல்லாத்தையுமே ஒரு இதில் ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. ஆஃபீஸ் மெமோரண்டமை என்னன்னு சொல்கிறோம், ஆஃபீஸ் ரிமைண்டர் லெட்டர்னு சொல்லலாம். பட் ரிமைண்டர் லெட்டர் ரிமைண்டர்னு சொல்லக்கூடாது. ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸுக்கு இதை ரிமைண்ட் பண்ணுறது அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஆஃபீஸ் மெமோரண்டம். ஸோ இது வந்து
ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர், மெமோரண்டம் ஃபார்மேட்டு, நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு, ஆஃபீஸ் மெமோரண்டம் என்ன பண்ணியிருக்கணும், மென்ஷன் பண்ணியிருக்கணும் எங்கன்னா ரைட் இன் த மிடில் ஆஃப் த பேஜ். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், மெயின் கண்டென்ட், சிக்னேச்சர், டெசிக்னேஷன் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த சென்டர். ஸோ இதெல்லாம் நார்மல் ஃபார்மேட் தான். என்ன வித்தியாசம் இருந்ததுன்னா இந்த லெட்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும், ஆஃபீஸ் மெமோரண்டம் அப்படிங்கிற லெட்டர். எல்லா மினிஸ்ட்ரிக்கும் சென்ட் பண்ணோம் அப்படின்னா ஆல் த மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா எல்லா ஆஃபீஸுக்குமே என்ன பண்ணிடுவாங்க, சென்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தேர்ட் ஃபார்மில் அதை வந்து எழுதுறாங்க. அண்ட் தென் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர்ஸ் சின்சியர்லாம் என்ன அப்படின்னா எண்டில் இருக்காது. ஜஸ்ட்டு இது ஒரு ஆஃபீஸ் மெமோரண்டம் தான். அதில் அந்த மாதிரி முடிக்கிறதெல்லாம் வந்து க்ளோஷர் இருக்காது. எங்கே டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன், டெல்லி, எந்த டிபார்ட்மெண்ட்டு, நம்பர் என்ன, டேட்டு, ஆஃபீஸ் மெமோரண்டம்னு அட் த மிடில் ஆஃப் த பேஜில் எழுதிட்டு வாட் இஸ் த சப்ஜெக்ட் அப்படின்னு போட்டுட்டு அந்த சப்ஜெக்டை கொடுத்துட்றாங்க. ஸோ யாருக்கு, ஆல் எம்ப்ளாயீஸ்க்கும் போகணுன்னா அந்த இடத்துல இப்படியே மென்ஷன் பண்ணிடலாம், ஆல் எம்ப்ளாயீஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், எந்த டிபார்ட்மெண்ட்டோ. ஸோ அதை வந்து ஆஃபீஸ் மெமோரண்டம் சொல்கிறோம். அதே மெமோரண்டம் அப்படின்னா என்னென்னா இன்ஃபர்மேஷனை சபார்டினேட் ஆஃபீஸ் அண்ட் ஆஃபீஸ், அவங்களுக்கு கீழே இருக்கிற ஆஃபீஸுக்கும் ஆஃபீஸர்ஸ்க்கும் சென்ட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், மெமோரண்டம் சொல்கிறோம். பட் இது வந்து கவர்மெண்ட் ஆர்டர் மாதிரி கிடையாது. அண்ட் தென் ஸோ மெமோரண்டம் தவிர இட் இஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சென்ட் அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் அஃபிஷியல் அப்ளிகேஷன்ஸுக்கு என்ன பண்ணுறது, அக்னாலஜ்மெண்ட் சென்ட் பண்ணுறதையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம், மெமோரண்டம் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஈக்குவல் லெவலில் இருக்கிறது. ஆஃபீஸ் மெமோரண்டம்னா ஸ்டேட்டு சென்ட்ரலில் ஈக்குவல் லெவலில் இருக்கிறவங்க கரஸ்பாண்ட் பண்ணிக்கிறது. மெமோரண்டம்ங்கிறது ஹையர் அஃபிஷியல் சபார்டினேட் ஆஃபீஸர்ஸுக்கு என்ன பண்ணுறது, அனுப்புறது தான் என்னன்னு சொல்லணும்னா சிம்பிளி மெமோரண்டம் அப்படின்னு சொல்கிறோம். எம்ப்ளாயி ஜூனியர் டு ஹிம். அண்ட் தென் ஸோ இது ஆல்வேஸ் தேர்ட் பர்சனில் தான் எழுதுவாங்க. அண்ட் அட்ரஸ்லாம் இருக்காது, சப்ஸ்கிரிப்ட் இருக்காது, ஒன்லி த சிக்னேச்சர் அண்ட் டெசிக்னேஷன் ஆஃப் த ஆஃபீஸர் தான் அங்கே இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் லாங்குவேஜோட ரூல்ஸ் 1976. இந்த ரூல் படி எவ்ரி ஆஃபீஸர் ஆர் எம்ப்ளாயி ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இப்படி ஒரு லெட்டரை போட்டாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தே ஹாவ் த ரைட் டு ஆஸ்க் திஸ் இன் அ ஹிந்தி லாங்குவேஜ் ஒன்லி. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறதுனால மெமோரண்டமை இந்த ஆக்ட் ரூல் படி என்ன பண்ணலாம், ஒன்லி இன் ஹிந்தியில் கேட்கலாம். அதே மாதிரி அவங்க கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷனே அவங்க எதில் சப்மிட் பண்ணி ஆகணும், ஹிந்தியில் தான் சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ அப்படிங்கிறது தான் எந்த ரூலு, அஃபிஷியல் லாங்குவேஜ் ரூல் 1976. அண்ட் தென் சாம்பிள் இருக்குது. இது மெமோரண்டம். அங்கே நம்ம பார்த்தது ஆஃபீஸ் மெமோரண்டம் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் ஆஃபீஸ் ஆர்டர். ஆஃபீஸ் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜர் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை வந்து மேஜர் மீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஆஃபீஸ் ஆர்டரை. அண்ட் தென் இது என்ன ரிலேட் பண்ணுது அப்படின்னா ரிலேட்டட் ஒர்க் பை த கவர்மெண்ட் அத்தாரிட்டி ஃபார் த எம்ப்ளாயீஸ் ஆஃப் எந்த மினிஸ்ட்ரி, எனி டிபார்ட்மெண்ட், டிவிஷன், செக்ஷன் ஆர் ஆஃபீஸ். அதே மாதிரி இந்த கேரக்டர் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும். அப்படின்னா ப்ரெஸ்கிரிப்டிவ்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒரு ரூல் அபைட் பண்ண சொல்கிறது, அதை தான் வந்து ப்ரெஸ்கிரிப்டிவ்னு சொல்லுவோம். அதேமாரி ஆஃபீஸ் ஆர்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தேவர் யூஸ்டு ஃபார் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா எம்ப்ளாயீஸோட ட்ரான்ஸ்ஃபருக்கு, அவங்க ப்ரமோஷனை ஸ்டாப் பண்ணுறது, இன்க்ரிமெண்ட்டோ பென்ஷனையோ இஷ்யூ பண்ணுறது, சாங்ஷனிங் இல்லை டெனையிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீவ், இது எல்லாம் எதில் வரும் அப்படின்னா ஆஃபீஸ் ஆர்டரில் அவங்க கொடுத்துருவாங்க. ஆஃபீஸ் ஆர்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரில் தான் வந்து இன்டைரக்டாக அவங்களுக்குள்ளே கொடுத்துட்றது சிம்பிளாக. ஸோ தேர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் ஃபார்மாலிட்டி ஆஃப் அட்ரஸோ இல்லை செல்ஃப் டைரக்ஷன்லாம் வந்து தேவைப்படாது ஆஃபீஸ் ஆர்டரில். ஸ்ட்ரைட், சிம்பிள் அண்ட் கிளியராக ஃபர்ஸ்ட் பர்சன்லேயே கொடுத்துட்றாங்க. அண்ட் தென் ஒரு ஸ்பெசிஃபிக் காப்பி இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸு, அவங்க அந்த அட்ரஸ் கொடுத்துட்றாங்க, டேட்டு, என்ன ஆஃபீஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு அதை கொடுக்குறாங்க
ஸோ அப்பாயிண்டட் போஸ்டிங் வந்து போடுறாங்க. அப்பாயிண்டட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் யாருக்குன்னா இந்த ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர்னு போஸ்ட் போடுறாங்க வித் த பே ஸ்கேலு. ஸோ இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, ஒரு ஆஃபீஸ் ஆர்டர் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே என்ன பண்ணுறாங்க, கொடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்டர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேஷன் ஆஃப் நியூ போஸ்ட், இது ரொம்ப முக்கியமான வேர்டு. ஆர்டருங்கிறது என்ன, இன்ஃபர்மேஷன் அபவுட் கிரியேஷன் ஆஃப் நியூ போஸ்ட் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். கவர்மெண்ட் வந்து எடுக்கிற டெசிஷன்ஸ், நியூ போஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு எடுக்கிறத வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆர்டரில் வந்து கொடுத்துருவாங்க. சம் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆஃபீஸ் ஆர்டர்ஸ் அஸ் கவர்மெண்ட் ஆர்டர்ஸாக கீப் பண்ணிப்பாங்க. 2 கேட்டகரியில் பிரிக்கிறாங்க. ஒன்று ஜென்ரல் கவர்மெண்ட் ஆர்டர்ஸு, இன்னொன்று சர்க்குலர் கவர்மெண்ட் ஆர்டர். ஜென்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா சபார்டினேட் ஆஃபீஸ் ஆர் எம்ப்ளாயீஸ்க்கு சென்ட் பண்ணுறது ஜென்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் சொல்கிறோம். அதே மாதிரி கவர்மெண்ட் ஆர்டர் சென்ட் டு ஹெட்ஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணுறது என்னன்னு சொல்கிறோன்னா சர்க்குலர் கவர்மெண்ட் ஆர்டர். ஸோ அந்த ஹெட்டுக்கு பண்ணுறது, சர்க்குலேட் பண்ணுறது. அதே மாதிரி அந்த ஆஃபீஸ் பை த கவர்மெண்ட் டு தி சபார்டினேட் ஆஃபீஸ், கவர்மெண்ட்டு சபார்டினேட் ஆஃபீஸ்க்கு சென்ட் பண்ணுறது கவர்மெண்ட் ஆர்டர். அதுவே அந்த ஹெட்ஸுக்கு சென்ட் பண்ணால் சர்க்குலர் கவர்மெண்ட் ஆர்டர். ஸோ அந்த ஃபார்மேட் இருக்குது, நம்பர், அட்டென்ஷன் அப்படின்னு போட்டு ஜஸ்ட்டு என்ன ஆர்டரோ அதை அப்படியே வந்து எழுதியிருப்பாங்க, அவ்வளோதான். தென் நோட்டிஃபிகேஷன். நோட்டிஃபிகேஷன் நமக்கு தெரியும். இப்போ நம்ம எக்ஸாமுக்குலாம் என்ன வருது அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு பார்க்குறோம் இல்லையா, பார்த்துட்ருப்போம் எப்போ வருது எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரிசல்ட்டுக்காகவும் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் விச் ஆர் பப்ளிஷ்டு பை தி சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இன் தர் கெசட், அவங்க கெசட்டில் வந்து என்ன பண்ணுறது, நோட்டிஃபிகேஷனை பப்ளிஷ் பண்ணுவாங்க. நம்ம அதை போய் பார்க்கணும். எதை பற்றி, த இன்ஃபர்மேஷன் ஆஃப் தி ஜென்ரல் பப்ளிக், ஆஃபீஸர்ஸ், ரிலேட்டட் ஆஃபீஸர்ஸ், எம்ப்ளாயீஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் த கவர்மெண்ட் ஆர் கால் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இதுதான் என்ன பண்ணுவோம், நோட்டிஃபிகேஷன் சொல்கிறோம். என்னெல்லாம் கொடுக்கணும்னா கிவிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் appointment, promotion, transfer, increment, leave, resignation, retirement, acts, orders and executive rights etc. of government officials or employees. And then notification is sent, publishக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா official gazetteல publish பண்ணுவாங்க. And then notification பார்த்தீங்க அப்படின்னா are not written by addressing ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸியோ பர்சனோ என்ன பண்ணுவாங்க, அட்ரஸ் பண்ண மாட்டாங்க. they were always written in third personல காமனாக வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. and then sender and the recipient are not mentioned. சென்டர் யார், ரெசிபியன்ட் யாருன்னு மென்ஷன் பண்ணியிருக்காது நோட்டிஃபிகேஷனில். ஸோ லைக் எ ரெசல்யூஷன் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு அன் ஆஃபீஸர் ஆஃப் த ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவல் வந்து சைன் பண்ணுவாங்க. அதை யார் சைன் பண்ணுவா அப்படின்னு கேட்பாங்க. there should not be any நோட்டிஃபிகேஷனை கட் பண்ணுறதோ மாடிஃபை பண்ணுறதோ இருக்கக்கூடாது. அது என்ன கவர்மெண்ட் கொடுத்ததோ அதே நோட்டிஃபைடாக நமக்கு வந்து வரணும். ஸோ இதெல்லாம் என்னங்கிற இந்த பாயிண்ட்ஸை ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ அண்டர் செக்ரட்டரி அப்பாயிண்டட் அஸ் தி அஃபிஷியேட்டிங் டெபுட்டி செக்ரட்டரியாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இன் பிளேஸ் ஆஃப் அவங்கள வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க லாக்கு சொல்லிட்டு இதான் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்றாங்க. அட்டாச்மெண்ட் என்னவோ அது கொடுத்துட்றாங்க. தென் ரெசல்யூஷன். ஸோ ரெசல்யூஷனை யார் இஷ்யூ பண்ணுவான்னா கவர்மெண்ட், ஒன்லி பை த கவர்மெண்ட். இதை மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் மார்க் பண்ணிக்கணும். அதை கவர்மெண்ட் ரெசல்யூஷன்னு சொல்லலாம், ஆன் பிஹாஃப் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ இந்த ரெசல்யூஷனை என்ன பர்பஸ்க்காகலாம் நம்ம யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார் இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் டெசிஷன்ஸு, பாலிசி சம்மந்தமான கவர்மெண்ட் டெசிஷனை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் பப்ளிக்கு அந்த கவர்மெண்ட் பாலிசிஸை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் என்கொயரி கமிட்டியோட டெசிஷனை வந்து என்ன பண்ணுறது சொல்கிறதுக்கு, அண்ட் ஃபார் பப்ளிஷேஷன் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்டு ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். ஸோ அதே மாதிரி ரெசல்யூஷன் அது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்சோ பப்ளிஷ் இன் த கசெட் ஆஃப் தி கவர்மெண்ட் லைக் நோட்டிஃபிகேஷன். எது ரெண்டும் ஒரே மாதிரினா ரிசல்யூஷனோ நோட்டிஃபிகேஷனோ ரெண்டுமே எதில் பண்ணுவாங்க, கசெட்டில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்ட் பண்ணுவாங்க, பப்ளிஷ் பண்ணுவாங்க. பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஒரு ரிசல்யூஷனு, நம்பரு, யார் வந்து சென்ட் பண்ணுறா,
அதெல்லாம் கொடுத்துட்டு என்ன ரெசல்யூஷன் கவர்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெஸ் ரிலீஸ் அண்டு ப்ரெஸ் நோட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனி கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் இல்லை டெசிஷன் அவங்களோட பாலிசியை வந்து ஜென்ரல் பப்ளிக்கு என்ன பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா ப்ரெஸ் ரிலீஸ், இல்லைனா ப்ரெஸ் கமெண்ட், இல்லை ப்ரெஸ் நோட்டுன்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ப்ரெஸ் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா மோர் ஃபார்மல் தென் ப்ரெஸ் நோட். ப்ரெஸ் நோட்டுங்கிறது வந்து என்ன அப்படின்னா அதை வந்து மாடிஃபை பண்ணலாம். பட் ப்ரெஸ் ரிலீஸ் என்ன அப்படின்னா என்ன ரிலீஸ் பண்ணதோ அதை அப்படியே ரிலீஸ் பண்ணி ஆகணும். அது வந்து மோர் ஃபார்மல் அண்ட் சென்சிட்டிவ் தென் ப்ரெஸ் நோட். ரொம்ப சென்சிட்டிவ்னா ஒரு சின்ன எழுத்தையோ ஒரு சின்ன பங்க்சுவேஷனையோ மாற்றினாலுமே என்ன ஆகிடும், மொத்தமாக மீனிங் மாறிடும். ஸோ அந்த மாதிரி ப்ரெஸ் ரிலீஸ் வந்து மோர் ஃபார்மல் அண்ட் சென்சிட்டிவ் தென் ப்ரெஸ் நோட்டு. ஸோ லாஸ் ஆஃப் மீனிங்கே என்ன பண்ணும், டோட்டல் மீனிங்கே சேஞ்ச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஒரு சின்ன வார்த்தையில் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எடிட்டர் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணலாம். என்னென்னா எடிட்டர் வந்து என்ன பண்ணலாம், அவங்க தே கேன் வித்தவுட் எனி ட்ரிம்மிங் ஆர் மாடிஃபிகேஷன் செயின் அதை வந்து பண்ணக்கூடாது. அதேமாரி அந்த அதர் ஹேண்ட் டியூ டு லெஸ் ஃபார்மாலிட்டி இன் ப்ரெஸ் நோட், ப்ரெஸ் நோட்டில் எடிட்டர் ஹேஸ் த ரைட் டு மாடிஃபை ஆர் சேஞ்ச். ஸோ இந்த இடத்துல அவருக்கு ரைட் இருக்குது, இங்கே வந்து என்ன பண்ணக்கூடாது, சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ப்ரெஸ் ரிலீஸோட டேட் ஆஃப் பப்ளிகேஷனை அதில் போட்டுருவாங்க. அந்த பர்டிகுலர் டேட்டில் தான் என்ன பண்ணணும், அந்த ப்ரெஸ் ரிலீஸ் என்ன பண்ணணும் அவங்க கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ப்ரெஸ்ஸுக்கு வந்து அதை ரிலீஸ் பண்ணக்கூடாது. அப்போ டேட் ஆஃப் பப்ளிகேஷன் இதில் இம்பார்ட்டன்ட். அந்த டேட்டில் தான் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணணும். And then after the date and time reference, the subject is mentioned below by the writing words. ஸோ இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேட் அண்ட் டைம் ரெஃபரன்ஸை பவுண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இது ரெண்டும் யாருக்கு சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா தே ஆர் சென்டிங் டைரக்ட்லி டு த பிரின்சிபல் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இல்லைனா பிஐபி நியூ டெல்லிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைரெக்டாக சென்ட் பண்ணிடுவாங்க வித் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி எது டியூ டேட்டும் டைமும், நாட் பிஃபோர். எக்ஸாக்டாக அதே இதில் தான் வந்து ரிலீஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி நோ சென்டர், ரெசிபியன்ட், அட்ரஸ், சப்ஸ்கிரிப்ட்லாம் இதில் வந்து இருக்காது. நேம் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஃப்ரம் விச் இட் இஸ் இஷ்யூட் இஸ் ரிட்டன் டு த லெஃப்ட். அது எந்த மினிஸ்ட்ரி வந்து கொடுக்குதோ அது மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி சென்டர், ரெசிபியன்ட்லாம் அதில் எதுவும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க, என்ன டாப்பிக்கு, எந்த மினிஸ்ட்ரி, ஹோம் செக்ரட்டரி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, எந்த மினிஸ்ட்ரினா ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து சென்ட் பண்ணுது, அவ்வளோதான் இருக்கும். ப்ரெஸ் நோட் வந்து இன்னும் சிம்பிளாக ஃபார்மலாக வந்து இன்னும் இருந்துக்குது, சிக்னேச்சர் மொத்த கொண்டு இருக்குது ப்ரெஸ் நோட்டில். அண்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் என்டோர்ஸ்மெண்ட். என்டோர்ஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா காப்பி ஆஃப் லெட்டர் தான். நம்ம வந்து மோர் தென் ஒன் பர்சனுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் ஆன் பண்ணணும் அப்படின்னா என்டோர்ஸ்மெண்ட்ஸ் வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க. மார்க் ஃப்ரம் பிஹைண்ட் டு என்டோர்ஸ் டு கன்ஃபார்ம். ஆர்டிகல் பின்னாடி என்டோர்ஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா when the copy of communication is be sent to department, அந்த அட்ரஸ் பண்ண டிபார்ட்மெண்ட் தவிர மற்ற வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா என்டோர்ஸ்மெண்ட் இருக்கும். அது மாதிரி when only the original is to be returned to the sender. ஸோ என்டோர்ஸ்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை சென்டருக்கே திரும்ப கொடுத்துருவாங்க. when the information is to be sent to any ministryக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா மினிஸ்ட்ரி ஆர் சபார்டினேட் ஆஃபீஸ் ஃபார் கமாண்ட் ஆர் டிஸ்போசல். அண்ட் தென் காப்பீஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் அப்ரூவல்ஸ் யாருக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மினிஸ்ட்ரிஸ்க்கு கொடுக்கறதுக்கு அதையும் ஆர் ஆல்சோ ஃபார்வர்டட் டு த ஆடிட் ஆஃபீஸர்ஸ் இன் என்டோஸ்டு ஃபார்ம். ஆடிட் ஆஃபீஸர்ஸ்க்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மினிஸ்ட்ரிஸுக்கும் இந்த மாதிரி என்டோஸ்மெண்ட் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ தஸ் இன் எடிஷன் டு ரெசிப்ட், காப்பி ஆஃப் த லெட்டர், இதெல்லாம் வந்து சென்ட் ஃபார் எதுக்குன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கைடன்ஸுக்கு, ஃபார் நெசசரி ஆக்ஷன், ரிப்ளை அண்ட் குயிக் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபார் கமெண்ட் ஆர் டிஸ்போசல். கம்ப்ளைண்ட்ஸுங்கிற வேர்டு வந்து எக்ஸாமில் இல்லையா. தென் when the copies are sent to the government, ஸோ கவர்மெண்ட் சென்ட் பண்ணும்போது என்டோர்ஸ்மெண்ட்ஸ் வந்து லெட்டர் ஃபார்மேட்டில் இருக்காது, ரேதர் தென் ஒரிஜினல் லெட்டரே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அப்படியே வந்து பிரிண்ட் போட்டு சென்ட் பண்ணிடுவாங்க. என்டோர்ஸ்மெண்ட்ஸில் 2 ways இருக்குது. பை ரைட்டிங் பிலோ அந்த ஒரிஜினல் லெட்டருக்கு கீழேயே என்டோர்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதே லெட்டர் அப்படியே கொடுக்குறது, இல்லைன்னா டிராஃப்டிங்கை செப்பரேட் என்டோர்ஸ்மெண்ட்டை டிராஃப்ட் பண்ணி அதை மற்ற எல்லாருக்கும் காப்பீஸ் வந்து கொடுக்குறது. இந்த மாதிரி 2 ஃபார்மேட்ஸில் நம்ம என்ன பண்ணலாம், என்டோர்ஸ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம்.
காப்பி, என்டோர்ஸ்மெண்ட்டு காப்பி. நெக்ஸ்ட்டு சர்க்குலர். சர்க்குலர் பார்த்தீங்கன்னா இதை வந்து இம்பார்ட்டண்ட் மீடியம் ஆஃப் அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ்னு சொல்லலாம். ஸோ யாரை வந்து இம்பார்ட்டன்ட் மீடியம் ஆஃப் அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் சொல்கிறோம்னா சர்க்குலர் தான் சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் லெட்டர்ஸு, நோட்டிஃபிகேஷன், ஆஃபீஸ் மெமரண்டம் இதெல்லாம் வந்து யார் சென்ட் பண்ணுவாங்கன்னா வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் யாருக்கு சென்ட் பண்ணுவாங்கன்னா டு சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ், செக்ஷன்ஸ் அண்ட் டிவிஷன்ஸ் த்ரூ சர்க்குலர்ஸ். இந்த சர்க்குலர் சென்டர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன் சென்ட் த சேம் சப்ஜெக்ட் மேட்டர் டைரக்ட்லி டு மெனி சபார்டினேட்க்கு என்ன பண்ணலாம் அதையே சென்ட் பண்ணலாம். இதில் ஒரு ஆக்ட் கொடுத்துருக்காங்க, செக்ஷன் 3 ஆஃப் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963 படி என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு கீப் த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் இன் மைண்ட். இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணணும், அவங்க அந்த லெட்டரை சர்க்குலர்ஸை எழுதணும். வைல் ப்ரிப்பேரிங் சர்க்குலர் திங்கிங் டெலிபரேஷன் ஷுட் பி டன் இன் ஹிந்தி ஒன்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் மேனரில் என்ன பண்ணியிருக்கணும், அந்த சர்க்குலரை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். தேர்ட் ஃபார்ம் லாங்குவேஜ் ஸ்டைலில் யூஸ் பண்ணியிருக்கணும். சிம்பிள், காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் எஃபெக்டிவாக இருக்கணும். அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட் ஆர்டர், ஃப்ரேஸ், சின்டாக்ஸ்லாம் எப்படி இருக்கணுமா இன் அக்கார்டன்ஸ் வித் த நேச்சர் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜோட நேச்சருக்கு பொருந்தி இருக்கணும். அதே மாதிரி சர்க்குலர் ப்ரீஃப் அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் ஃபார் ரேபிட் சிந்தசிஸ், ஃபாஸ்ட்டாக அதை மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஷார்ட்டாகவும் சப்ஜெக்ட் ஓரியன்டாகவும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் சர்க்குலர் நம்பர் இஸ் கிவன் ஆன் தி ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ சப்ஜெக்ட் சர்க்குலர் நம்பர் மட்டும் ரைட் ஹேண்ட் சைடில் எழுதணும். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் ரிமைன்ஸ், எப்படி லெட்டரில் எழுதுறோமோ அதே மாதிரி ரிமைனிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். சர்க்குலர் நம்பர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ ரிமைனிங் எல்லாம் என்ன டாக்குமெண்ட்ஸ் எப்பயும் போல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் இன்ஃபார்மல் நோட் பிட்வீன். ஸோ இன்ஃபார்மல் நோட் என்ன அப்படின்னா யார் எழுதுவான்னா பிட்வீன் த மினிஸ்ட்ரிஸ் ஆர் தர் அட்டாச்டு ஆஃபீஸ். மினிஸ்ட்ரி லெவலில் இருக்கிற அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ஃபார்மல் நோட் வந்து கரஸ்பாண்ட் பண்ணிப்பாங்க. எதுக்குன்னா டு கெட் த வியூஸ் ஆஃப் த அதர் மினிஸ்ட்ரிஸ் என்ன நினைக்கிறாங்க ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை பற்றியோ ஒரு ப்ரப்போசலை பற்றியோ அவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இன்ஃபார்மல் நோட்டை வந்து கொடுப்பாங்க. இந்த நோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நோ அட்ரஸ் இல்லைன்னா ஒரு ஹானரிஃபிக் வேர்டெல்லாம் தேவையில்லை, ரொம்ப ரெஸ்பெக்டபுளாலாம் எழுத வேண்டியது இல்லை. அண்ட் தென் ஸோ சிம்பிளாக வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்கு லொக்கேஷன் ஃபார் டூரிஸ்ட் ஆஃபீஸ் அட் சிம்லா, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நோட் வந்து அவங்க எழுதி அனுப்புகிறாங்க. ரிமைண்டர் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஃபார்ம் ஆஃப் லெட்டரு இல்லை மெமோ, இன்ஃபார்மல் நோட் இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். which was kept in the original drafting. ஒரிஜினல் டிராஃப்டிங்கில் வச்சுருந்த அதே சேம் ஃபார்ம் ஆஃப் லெட்டரை என்ன பண்ணுறது அனுப்பி ரிமைண்ட் பண்ணுறது. when no action has been taken at the mentioned டைம்குள்ளே அந்த ஒரிஜினல் லெட்டரோட அந்த ஆக்ஷன் எடுக்கலைன்னா அதே லெட்டரை ரெக்வஸ்ட் பண்ணி திரும்ப வச்சுட்டு இதில் இப்படி இருந்தது, நீங்கள் இன்னும் அந்த பர்டிகுலர் டைம்குள்ளார அந்த ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரிமைண்டர் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி while sending reminders only the format of DO letter is adopted. ஃபஸ்ட்டு அந்த DO letter போட்ட அதே ஃபார்மேட்டை என்ன பண்ணிக்கலாம் இந்த ரிமைண்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் more than one reminder is sent அப்படின்னா செகண்ட் தேர்ட் ரிமைண்டர் அப்படின்னு என்ன பண்ணிடலாம் டாப்லேயே நம்ம என்ன பண்ணிடலாம் மென்ஷன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொடுக்குறது மட்டும்தான் ரிமைண்டர்னு வரும். திரும்பவும் அதை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை செகண்ட் தேர்ட் ரிமைண்டர்னு we can mention at the top. தென் ப்ரொசீடிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஓஸ்லாம் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஜிஓ ஆர்டரில் ஃபைனல் ஆர்டர் ஆஃப் த கவர்மெண்ட் அதை தான் ப்ரொசீடிங்ஸ்னு சொல்லுவோம். ப்ரொசீடிங்ஸ்க்கு மேலே எதுவும் கிடையாது, பாஸ் பண்ணியிருப்போம், அதுக்கு யாராவது வேறு ஏதாவது ஒரு பெட்டிஷனை போட்டிருப்பாங்க, அதோட ப்ரொசீடிங்ஸாக என்ன கொடுத்துருப்பாங்க இஸ் த ஃபைனல் ஆர்டர் ஆஃப் த கவர்மெண்ட். ப்ரொசீடிங்ஸ் ஆர் த ஃபைனல் ஆர்டர், அதை தாண்டி இன்னொரு ஆர்டர் கிடையாது, அவ்வளோதான் ஃபைனலாக அந்த விஷயத்தில் அவ்வளோதான் முடிவு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸ்பெசிஃபிக் சாங்ஷன் இஸ் ரெக்வயர்ட் டு பி கிவன். யாருக்கு எதுக்காக அப்படின்னா
அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு மோஸ்ட்லி பே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரெசிடிங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரமோஷன், லீவ் சாங்ஷனு, சாங்ஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் டு மீட் டிஏ கிளைம்ஸு, பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டேஷ்னரி எக்யூப்மெண்ட்டு. ஸோ இதெல்லாம் எதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. ப்ரெசிடிங்ஸ்லாம் என்னென்ன இஷ்யூஸ்க்காக யூஸ் பண்ணலாம்னா இந்த இஷ்யூஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஸோ அன்லைக் அதர் கம்யூனிகேஷன்ஸ் மாதிரி ப்ரெசிடிங்ஸ் வந்து என்ன கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ஆர்டர் ஆஃப் த காம்படென்ட் அத்தாரிட்டி. ஸோ அந்த ஃபைனலாக அந்த அத்தாரிட்டி என்ன ஆர்டர் பண்ணுறாங்களோ அதை தான் வந்து ப்ரெசிடிங்ஸ் என்ன பண்ணோம், கம்யூனிகேட் பண்ணோம். அதே மாதிரி அதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போஸ்டிங் இத்தனை பேர் கொடுக்குறாங்க, பர்மனெண்ட் ஆக்குறாங்க, இதெல்லாம் வந்தால் அதோட எக்ஸ்பெண்டிச்சர்லாம் என்ன ஆகும், அந்த ஃபினான்ஷியல் ப்ரொவிஷன்லாம் என்னன்னு அதெல்லாம் இவாலுவேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொடுக்குறது தான் என்ன அப்படின்னா ப்ரெசிடிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இது எப்படி எழுதலாம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து கேபிட்டல் லெட்டரில் என்ன பண்ணுவோம், டாப் சென்டரில் அதை எழுதிடுவோம். அதுக்கப்புறம் சென்டர்ஸ் நேமு, டெசிக்னேஷன், சாரா, ஸ்ரீமதியா, அட்ரஸை வந்து நம்ம வந்து எழுதுகிறோம். அண்ட் தென் யார் அதை இஷ்யூ பண்ணாங்க, சல்யூட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அது அப்படியே இந்த ஃபார்மேட்டை பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ப்ரெசிடென்ட்ஸ் கேபிட்டல் லெட்டரில் அந்த ஹெட்டிங் இருக்கணும். அண்ட் தென் ப்ரெசிடிங் நம்பர் என்ன, சப்ஜெக்டு, ஆர்டரு, இன்க்ளூஷன்ஸ் என்னென்ன வச்சுருக்கோம், இதெல்லாம் என்ன அப்படின்னா அதோட ஃபார்மேட், ப்ரெசிடிங்ஸோட ஃபார்மேட்டு. அண்ட் யூஓ நோட். யூஓ நோட் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் அந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே யூஸ் பண்ணிக்கிறது தான் என்ன அப்படின்னா யூஓ நோட்டு. மோஸ்ட்லி செக்ரட்டரியேட்டில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் யூஓ நோட்டு. அண்ட் தென் டெலகிராம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னெல்லாம் டெலகிராம் வந்து இப்போது வந்து ஒரு ஹாப்பி நியூஸோ இல்லை இன்விடேஷனுக்கோ டெத்தோ இதெல்லாம் கன்வே பண்ணுறதுக்கு ஷார்ட்டாக டெலகிராம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து நமக்கு ஏர்லியர் டேஸில் இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் க்ரீட்டிங்ஸ் இந்த டெலிஃபோன் டைரக்டரியில் க்ரீட்டிங்ஸ் பண்ணுறது தான் வந்து நம்ம டெலகிராமில் முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மோர் அட்வான்ஸ்டாக ஃபேக்ஸு, இமெயிலெலாம் என்ன ஆகிட்டு அப்படின்னா வந்திருந்தாலும் டெலகிராமுக்கு இன்னும் அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் எக்கனாமிக்கல் பர்பஸ்க்காக அந்த டெலகிராம் எவ்வளோ ஷார்ட்டாக இருக்கும் அவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்றதும் இருக்குது. ஸோ சிம்பிளாக கரெக்டாக அந்த டெலகிராமை டெலகிராஃபிக் லாங்குவேஜில் கொடுக்கணும். எப்படி சிம்பிளாக ஷார்ட்டாக பாயிண்டடாக இதுதான் ப்ரிசைஸாக என்ன சொல்ல வரமோ அதை ரொம்ப கரெக்டாக சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், பங்க்சுவேஷனுங்கிறது எதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா இதெல்லாம் நம்ம இங்கிலீஷில் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இங்கிலீஷ் ரிலேட்டடாக எதாவது இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ யூ மைட் ஹாவ் இப்போ பார்த்தீங்கன்னா ஹேங் நாட் லீவ் ஹிம்னு ஒரு டெலகிராம் அனுப்பியிருக்காங்க. ஹேங் நாட்னாலே தூக்கில் போடுறது தான் இல்லையா. இப்போது இந்த சென்டென்ஸை பார்த்தோம்னா கமா ஃபுல் ஸ்டாப் எதுவுமே இல்லை, ஹேங் நாட் லீவ் ஹிம்னு இருக்குது. இப்போது ஒரு இந்த சினாரியோ என்னன்னு பார்த்துடலாம். ஒரு பர்சன் வந்து கோர்ட் ஆஃப் லா கன்விக்ட் பண்ணியிருக்கு டு பி ஹேங்டு, ஒரு பர்டிகுலர் டேயில் ஹேங் பண்ணணும்னு. ஆனால் அந்த மெர்சி பெட்டிஷன் வந்து அந்த சப்ஜெக்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க கவர்னர் ஆஃப் த ஸ்டேட்டுக்கு. ஸோ அது என்ன ஆயிடுச்சு, இப்போ மெர்சி பெட்டிஷனை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா ஷார்ட்டேஜ் ஆஃப் டைமாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு கன்வே பண்ண முடியல. என்ன பண்ணுறாங்க, ஒரு டெலகிராமை அந்த ஜெயிலர் ப்ரிசனில் இருக்க ஜெயிலருக்கு மெசேஜாக டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஜெயிலர் அதை படிச்சுட்டு என்ன பண்ணுவார், கன்ஃபியூஸ் ஆகிடுவார். இது என்ன அர்த்தங்கிறது கண்டிப்பாக புரியாது. இப்போ திரும்ப எப்படி புரிய வைக்கலாங்கன்னு பாருங்கள். ஸ்டாப் நாட் ஹேங்கிம், இங்கே கமாவை போட்டால் அவனை ஹேங் பண்ண வேணான்னு இருக்குது. ஸ்டாப் நாட் ஹேங்கிம்னு இங்கே கமாவை போட்டால் ஸ்டாப் பண்ண வேணாம், அவங்கள தூக்கில் போட்டுருங்கன்னு இருக்குது. இப்போது ஒரு சின்ன கமாவை நம்ம மாற்றி போட்டோம் அப்படின்னா, அதாவது அந்த வந்து சும்மா சொல்கிறாங்க கமா கில்லுட பர்சன் அப்படின்னு சும்மா ஒரு ஃபார்மட்டாக சொல்லுவாங்க. அந்த கமாவை மாற்றி போட்டால் அவனை இங்கே ஹேங் பண்ணிடுறாங்க, இங்கே ஹேங் பண்ண மாட்டாங்க. அப்போது டெலகிராமுங்கிறது ரொம்ப ப்ரெசைஸ் அண்ட் பாயிண்டடாக எக்ஸாக்டாக வித் த எக்ஸாக்ட் பங்க்சுவேஷன் மார்க்கோடு இருக்கணும். அதுதான் என்ன அப்படின்னா டெலகிராம் அப்படிங்கிறது. அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். அண்ட் தென் சம் ஸ்பெசிமென் காப்பீஸ் இருக்குது. டெலக்ஸ் மெசேஜ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் கம்யூனிகேஷன். டெலக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. டெலக்ஸ் மெசேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் வேரியேஷன், டெலகிராமில் சம் வேரியேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். சென்டர் அண்ட் அட்ரஸ் யார்
ரெண்டு பேருமே டெலெக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தால் தான் டெலெக்ஸ் மெசேஜஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும், கரஸ்பாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீஃப் அண்ட் ப்ரெசைஸ் தான், சேம் மேனர் as டெலகிராம்ஸ். டைப் பண்ணது கேபிட்டல் லெட்டர்ஸில் டபுள் ஸ்பேஸிங்கில் என்ன, டபுள் லைன் ஸ்பேஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா டெலெக்ஸ் மெசேஜை டைப் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் தென் ப்ரெஸ் கம்யூனிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் கம்யூனிகேஷனில் நோட்டு என்ன அப்படின்னா பப்ளிசைஸ் பண்ணுறது, எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஆகணும் பப்ளிக்கு அப்படின்னு அதை தெரியப்படுத்துறதுக்காக சொல்கிறது தான் என்ன அப்படின்னா ப்ரெஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டு கிவ் வைட் பப்ளிசிட்டி டு த டெசிஷன் ஆஃப் த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். வைட் பப்ளிசிட்டினா ஃபுல்லாக ஓவராலாக கண்ட்ரிக்கே தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இஸ் மோர் ஃபார்மல் இன் கேரக்டர், more formal in character, taking place in the office, brief reports intended to be appeared in the press comes under this category. இதெல்லாம் வரும் அப்படின்னா communications like events that are taking place in the office-ல நடக்கிற brief reports வந்து நம்ம கொடுக்கறதுக்கு இந்த press communication யூஸ் பண்ணிப்பாங்க. So that's it for official correspondence. So பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த டாப்பிக்கில் நமக்கு என்ன இருந்ததுன்னா இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸு, டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸு ஒரு 4 வேர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம இங்கே பார்த்தோம்னா 10 கொஷின் இருக்குது. திரும்ப ஒரு தடவை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து அதாவது ரொம்ப நம்ம போய் படிச்சிருக்கணும், ஒரு 1000 வேர்டு இருக்குது 1000த்தையும் படிச்சுட்டு போய் எழுதணும் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லை. ஜஸ்ட் அதோட மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கொஷின்ஸ் அட்டாச் பண்ணி தரேன். அதே மாதிரி அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸுக்கும் லெஜிஸ்லேட்டிவ் டேர்ம்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ் நம்மளோட கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணது தான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹாஸ் அ வாஸ்ட் லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை படிக்க முடிகிறவங்க படிச்சுக்கோங்க. ஸ்டில் இன்னும் ப்ரீஃபாக லாஸ்ட் கிளாஸ் ஒரு ஷார்ட்டாக இன்னும் ஏதாவது ஷார்ட்டன் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு பண்ணித்தரேன். பட் அந்த பிடிஎஃப் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை க்ரோ த்ரூ பண்ணி பாருங்கள். அண்ட் கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா போட்டு பாருங்கள். ஆஸ் மச் அஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் போது உங்களுக்கு அந்த சினாரியோவை எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறவே வந்திருக்கும். ஸோ யூனிட் 4 வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதோட கம்ப்ளீட் பண்ணுறோம். அண்ட் தென் நமக்கு இன்னும் என்ன இருக்கும் அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷன் பார்ட்ஸு, இன்னும் லிட்ரரி ஒர்க்ஸ் மட்டும்தான் நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நம்ம லிட்ரரி ஒர்க்ஸை இதோட ஆட் ஆன் பண்ணிகிட்டே வருவோம். ஓகே, ஸோ லிட்ரரி ஒர்க்ஸில் போயம்ஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 10 போயம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் டு த லிசனர்ஸ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு 5 டாபிக்ஸ் வந்து பார்ப்போம். ஃப்ரம் 11 to 15 போயம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் போயம் பார்த்தீங்க அப்படின்னா யுவர் ஸ்பேஸ் பை டேவிட் பேட்ஸ். ஸோ இந்த போயம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அதாவது ஒருத்தவங்களை வந்து நம்ம வந்து ஒரு பர்சனாட்ட பேசும்போது அப்ரோச் பண்ணும்போது இல்லை அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லணும், இல்லை நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் பாண்டிங் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா குட் திங்ஸ்க்குமே என்ன அப்படின்னா வி நீட் டு ஸ்பீக் ஜென்ட்லி அப்படிங்கிறது தான் இந்த போயமில் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஹார்ஷ் வேர்ட்ஸோ திங்ஸோ எந்த ஒரு ஹியூமனுமே என்ன பண்ணாது, அவங்களோட கேரக்டர் அண்ட் பிஹேவியரை சேஞ்ச் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இருக்காது. மேபி த சேஞ்ச் வில் பி இன் அ நெகட்டிவ் வே. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த த்ரூ அவுட் த போயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவான குட் வேர்ட்ஸை வந்து மற்றவங்களுக்கு கொடுங்க. ஸ்பீக் ஜென்ட்லி, இட் இஸ் பெட்டர் ஃபார் டு ரூல் பை லவ் தேன் ஃபியர். ஒருத்தவங்க பயத்தில் ஒரு விஷயத்த செய்கிறத விட நம்ம டு ரூல் பை லவ், நம்ம அன்பால் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க அந்த விஷயத்த செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பயங்கிறது அந்த டயத்துக்கு பயப்படும் போது அவங்க அதை பண்ணுவாங்களே ஒழிஞ்சு அதை அவங்க எப்பயுமே அதை எடுத்துப்பாங்களான்னா எடுத்துக்க மாட்டாங்க. ஸ்பீக் ஜென்ட்லி, நாட் let not harsh words mar the good we might do here. ஸோ அது என்ன பண்ணிடக்கூடாது, நம்மளோட என்ன சொல்கிறது நம்மளோட ஹார்ஷ் வேர்ட்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே இருக்க குட்னஸை அழிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஸ்பீக் ஜென்ட்லி, லவ் டர்த் விஸ்பர் லோ, த வாவ்ஸ் த ட்ரூ ஹார்ட்ஸ் பைண்ட். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு வந்து லவ் என்ன பண்ணுது, நம்மளை வந்து ஸ்லோவாக நம்ம சொல்கிற அந்த விஷயம் வந்து
த வாவ்ஸ் த ட்ரூ ஹார்ட்ஸ் பைண்ட். ஸோ அதுதான் வந்து நல்ல ட்ரூ ஹார்ட்ஸ் என்ன பண்ணும், ஒரு பாண்டிங்கை ஒரு பர்சன் அண்ட் இன்னொரு பர்சனுக்கு கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஜென்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆக்சன்ஸ் ஃப்ளோ அஃபெக்ஷன்ஸ் வாய்ஸஸ் கைண்ட். ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது எப்படி க்ரோ ஆகும் அப்படின்னா நம்மளோட அன்பான வார்த்தைகள் தான். ஆக்சென்ட், ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்சென்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு லவ் லாங்குவேஜ், ஒரு அஃபெக்ஷனேட் வாய்ஸில் வந்து நம்ம பேசுறது அப்படின்னு. And then speak gently to the little child, its love be sure to gain. அதே மாதிரி லிட்டில் சைல்டை வந்து ஒரு ஒரு ஸ்டேஜாக சொல்கிறாங்க. லிட்டில் சைல்டை வந்து ரொம்ப கைண்டாக வந்து அவங்கக்கிட்ட பேசுங்க. ஏன்னா இட்ஸ் லவ் பி ஷுர் டு கெயின். அந்த நம்ம சொல்கிற அந்த அன்பான வார்த்தைகள் அப்படியே வந்து அது எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டீச் இட் இன் ஆக்சன்ட் சாஃப்ட் அண்ட் மைல்ட், இட் மே நாட் லாங் ரிமைன். ஸோ நம்ம அன்பாக பேசி மைல்ட் அண்ட் சாஃப்டாக பேசி நம்ம ஒரு விஷயத்தை கொடுக்கும் போது அது நல்லாவே எடுத்துக்கும். அப்படி இல்லாத விஷயங்கள் அதிக நாட்கள் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸ்பீக் ஜென்ட்லி டு த யங் ஃபார் தே வில் ஹாவ் இனஃப் டு பியர். ஃபர்ஸ்ட் சைல்டு கிட்ட சாஃப்ட் அண்ட் மைல்டாக பேச சொன்னாங்க. அடுத்து யூத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ யூத் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ண முடியாது, வாட் இஸ் குட் அண்ட் பேடுங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாமல் ஒரு நிறைய ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட்டில் இருப்பாங்க. அதேமாரி நீ சின்ன உனக்கு ஒன்றும் நீ இன்னும் மெச்சூரிட்டி ஆகலை, உனக்கு தெரியாது இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூத் பர்சனுக்கு வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி தே வில் ஹாவ் இனஃப் டு பியர், pass through this life as best they may, it is full of anxious care. அவங்க ஆல்ரெடி வந்து நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட என்ன பண்ணுங்க, ரொம்ப ஜென்டிலாக பேசுங்க. அதுதான் வந்து அவங்களோட பயத்தை போக்குற மாதிரி ஒரு கேரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் வந்து யார்கிட்ட அப்படின்னா ஸ்பீக் ஜென்ட்லி டு த ஏஜ்டு ஒன், கிரீவ் நாட் த கேர் ஓன் ஹார்ட். ஸோ ஏஜ்டு பர்சன்ஸ் கிட்ட என்ன பண்ணுங்க, அவங்களோட வந்து சாரோஸை கேர் பண்ணுற மாதிரி ஜென்டிலாக பேசுங்க. த சாட்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் நியர்லி ரன், லெட் சச் இன் பீஸ் டிபார்ட். அஃப்கோர்ஸ் ஏஜ்டு பீப்புள் வந்து த்ரூஅவுட்ஸ் அவங்களோட லைஃப் டைமோட எண்டில் இருப்பாங்க. ஸோ அவங்களே அவங்களோட அதாவது சாண்ட் வந்து அப்படின்னா அந்த சாண்டு நம்ம அந்த டைம் பீஸ் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த ஒரு டைம் வந்து அவங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அவங்களே ஆல்ரெடி டயர்டாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட என்ன பண்ணுங்க, வி ஷுட் ஸ்பீக் ஜென்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸ்பீக் ஜென்ட்லி கைண்ட்லி டு த புவர். அதே மாதிரி புவர்கிட்ட ரொம்ப ஜென்டில் அண்ட் கைண்டாக நடந்துக்கங்க. லெட் நோ ஹார்ஷ் டோன் பி ஹியர்டு. அவங்க உங்களோட ஹார்ஷான வார்த்தைகளை கேட்க வேண்டாம். தே ஹாவ் இனஃப், தே மஸ்ட் என்டியூர் வித்தவுட் அன் அன்கைண்ட் வேர்டு. ஆல்ரெடி அவங்க புவருங்கிறது வாட் இட் மீன்ஸ் அப்படின்னா அவங்களோட பேசிக் நெசசிட்டியே அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்கிறவங்கள தான் புவர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ஆல்ரெடி தே ஆர் என்டியூரிங் மச், அவங்களே அதை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களோட உங்களோட அன்கைண்ட் வேர்ட்ஸை போடாதீங்க. Then speak gently to the hearing, know they may have toiled in vain. தப்பு பண்ணவங்க இயரிங் பர்சன்ஸ் ஆல்ரெடி தப்பு பண்ணிட்டோமே அவங்க வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. தே மே ஹாவ் டாயில்ட் இன் வெயின். நிறைய கிரேட் எஃபர்ட்டை போட்டு எதையோ ஒன்று பண்ணியிருப்பாங்க, அதில் எந்த பலனுமே இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்காங்க ஆல்ரெடி. பெர்சான்ஸ் அன்கைண்ட்னஸ் மேட் தம் ஸோ ஓ வின் தம் பேக் அகெயின். மேபி அவங்க இதை பண்ணுறதுக்கும் என்னவா இருந்திருக்கும், ஒரு அன்கைண்ட்னஸ் காரணமாக இருந்திருக்கலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட நல்ல வேர்ட்ஸ் வந்து அவங்க திரும்ப அந்த சரியான பாதைக்கு கொண்டு வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ஸ்பீக் ஜென்ட்லி. Who gave his life to bend man's stubborn will. ஸோ அவங்க அதாவது மனுஷனோட அந்த ஸ்டபர்னஸை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா லைஃப் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பெண்ட் பண்ணோம். when elements were in fear strife said to them peace be still. ரொம்ப என்ன பண்ணுறது ஸ்ட்ரைஃபாக ரொம்ப கோவமாக அந்த மாதிரி ஃபியர்ஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு எந்த விதத்துலையுமே நம்ம ஹியூமன் லைஃப்பில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. said to them peace be still. பீஸ் தான் வந்து எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம். speak gently, it is a little thing dropped in the heart's deep well. பட் நார்மலாக நம்ம ஒருத்தவங்க கிட்ட அன்பாக பேசுறதும் ஒரு சாதாரண சின்ன விஷயம்தான். ஆனால் அந்த விஷயம் வந்து அவங்களோட டீப் ஹார்ட்டில் போயிட்டு அவங்களோட போய் சேரும். அந்த நம்ம என்றைக்கோ அவங்க ரொம்ப வந்து டவுனாக இருந்திருக்கலாம், ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும்,
நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நீங்கள் எப்பயுமே உங்கள் பெஸ்ட்டை கொடுத்துருக்கீங்க, இன்னும் உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க, யூ வில் சக்சீட் அப்படின்னு நம்ம சிம்பிளாக ஒரு கைண்ட் வேர்ட்ஸை பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது அவங்களுக்கு அந்த டைமில் இட் வில் ட்ராப் டீப் இன் தேர் ஹார்ட். அண்ட் த குட் எப்படி வந்து கிணத்துல வெளியில் வந்து எவ்வளோ ஃபுல்லாக அங்கே போய் டீப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு அவங்க ஹார்ட்டில் அது போய் டச் ஆகும். த குட் த ஜாய் விச் இட் மே பிரிங் எட்டர்னிட்டி ஷெல் டெல். ஸோ அது வந்து அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் வந்து ஒரு குட் அண்ட் ஜாயை கொடுக்குறது டைம் தான். அந்த டைம்லெஸ் திங் வந்து கண்டிப்பாக டைம்லெஸ்ஸாக நமக்கு பார்க்கும் போது அதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அந்த சின்ன ஒரு குட் வேர்ட்ஸ் வந்து எவ்வளோ அவங்க லைஃப்பில் வந்து அவங்கள பிரிங் அப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ டு எவ்ரி ஒன், சைல்டாக இருக்கலாம், யூத்தாக இருக்கலாம், ஏஜ்டு பர்சன், புவர் பர்சன், தோஸ் ஹூ டிட் ராங் திங்ஸ், ஹூம் எவர் இட் இஸ், எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணலாம், ஒரு ஜென்டிலான வேர்ட்ஸை புட்டப் பண்ணும் போது எவ்ரி திங் வில் சேஞ்ச் இன் அ பாசிட்டிவ் வே. அதே மாதிரி ஹார்ஷ் வேர்ட்ஸ் எப்பயுமே என்ன அப்படின்னா இட் வில் இம்பேக்ட் அண்ட் நெகட்டிவ் இம்பேக்ட் தான் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த போயம். ஸோ ஆத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தரோட டேட் ஆஃப் பர்த் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் பொயட்டு, அதுதான் நேஷ்னாலிட்டி. அண்ட் தென் வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, ஸோ சைல்ட்ஹுட்லேருந்தே என்ன அப்படின்னா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கார்ப்பரேட் செக்டாரில் இவர் வந்து நிறைய ஒர்க்கிங்கில் இருந்திருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியானா போலீஸ் மெர்கன்டைல் ஹவுஸில் வந்து சீஃப் கார்ப்பரேட்டாக இருந்திருக்காரு. அண்ட் தென் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா லைட் ஹார்ட்டட் அண்ட் ஜென்டில் ஜென்டர் தான் அவரோட ரைட்டிங்ஸ் இருந்திருக்கு. அதோட பெஸ்ட்டு ஒர்க்காக மேக்னம் ஓப்பஸாக எதை சொல்கிறாங்க, அயோலின், அந்த அந்த கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் தான் அவரோட பெஸ்ட்டு ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. 40s வரைக்கும் அவன் லைவ் நெட்டுக்கே வரல, அதுக்கப்புறம் தான் வந்து ஹி ஸ்டார்டட் ஹிஸ் கரியர். அதே மாதிரி அவரோட அதர் புக்ஸ் பார்த்தோம்னா சைல்ட்ஹுட்டு, ஸ்பீக் ஜென்ட்லி, அண்ட் தென் ஸ்பீக் ஜென்ட்லி வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூயிஸ் காரல் வந்து அவரோட ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்டில் வந்து அதோட கண்டினியூஷன் மாதிரி அவர் எடுத்து எழுதியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ஆத்தர். கிளாசரி பார்த்துக்கோங்க, சம்மரி எக்ஸாம் அப்போது ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அப்ரிஷியேஷன் அனாலிசிஸ் பார்த்தோம்னா ஒய் ஷுட் வி ஸ்பீக் ஜென்ட்லி அப்படின்னா அது வந்து ஒரு டீப் அண்ட் லாஸ்டிங் இம்ப்ரெஷனை ஒரு பர்சனுக்கு கொடுக்கும். வி கேன் வின் பீப்புள்ஸ் ஹார்ட்ஸ் அண்ட் பை லவ் அண்ட் காடும் வந்து அதை தான் வந்து ஒரு எட்டர்னல் ரிவார்டாக நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதர்ஸ் எப்படி வந்து நீங்கள் இன்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோம்னா ஆல் லெவல்ஸ் தெர் இஸ் ப்ராப்ளம் அண்ட் சேட்னஸ். ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு பீப்புளுக்கு வந்து they have their own problems and sadness. So but with kind and gentle words they can be overcome. And then disadvantages of speaking harsh பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குட் டீட்ஸ் என்ன பண்ணிடும், அழிச்சிரும் அப்படிங்கிறது தான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். why does the poet tell us gently to young children? ஏன் அப்படின்னா they have the ability to tolerate anything, வந்து டாலரேட் பண்ணுற கெப்பாசிட்டியோடு இருப்பாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நல்ல வேர்ட்ஸே புட்டப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறது. how should you speak with old people? ஸோ அவங்கக்கிட்டையும் என்ன பண்ணணும், ஜென்டிலாக தான் பண்ணணும். ஆல்ரெடி they were tired and they are at the end of the life. then ஸோ மேட்ச் அண்ட் ஃபில்லப் பண்ணுறது பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சும்மா புக் எக்ஸசைஸ் தான், ரீட் பண்ணிக்கோங்க. ரைம் ஸ்கீம் இந்த புக்கில் என்ன இருந்ததுன்னா சைல்டு, மைல்டு, கெயின், ரிமைன், ஏபி ஃபார்மேட்டில் இருந்தது. த்ரூ அவுட் ஏபி ஃபார்மேட் தான் இருந்திருக்கு. 1 second. ஸோ நெக்ஸ்ட் போயம் 12th போயம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஹீரோ பை கிறிஸ்டின் எம் கெர்ஷன். ஸோ ஸ்பெஷல் ஹீரோன்னு சொல்லும் போதே என்ன அப்படின்னா இந்த பிக்சர் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஸோ எல்லாரோட லைஃப்லையுமே அதுவும் ஸ்பெஷலி கேர்ள் சில்ட்ரனோட லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா தான் எப்போயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோவாக இருந்திருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஃபாதர் அண்ட் டாட்டருக்கான ஒரு பாண்டிங்கை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த போயமில் கொடுத்துருக்காங்க. ஸோ வென் ஐ வாஸ் அ பேபி யூ வுட் ஹோல்ட் மீ இன் யுவர் ஆர்ம்ஸ். ஸோ நான் குழந்தையா அவங்க கையில் இப்படி வந்து ஃபஸ்ட்டாக கொடுக்கும் போது அவங்க ஏந்தினதுலேருந்து என்ன அப்படின்னா யூ வுட் ஹோல்ட் மீ இன் யுவர் ஹேண்ட்ஸ், உங்கள் கையில் என்னை ஏந்திட்டு இருந்திருக்கீங்க. ஐ ஃபெல்ட் த லவ் அண்ட் டெண்டர்னஸ் கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம். ஸோ ஒரு தடவை நீங்கள் என்னை ஹோல்ட் பண்ணியிருக்கும் போதும் உங்களோட அந்த டெண்டர்னஸ்னால் இவ்வளோ சாஃப்டாக அப்பா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி என்ன ஹார்ம் வந்தாலும் அதுலேருந்து வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஃபெல்ட் ஆல் திஸ் லவ்
and how you have kept me safe from the harm அப்படின்னு சொல்கிறாங்க. I would look up into your eyes and all the love I would see. இப்படி நான் பார்க்கும்போது உங்களை பார்க்கும்போது உங்கள் கண்ணை பார்க்கும்போது என்ன அப்படின்னா உங்களோட எல்லா லவ்வுமே என் மேலே எப்படி நீங்கள் என்னை பார்க்குறீங்கும் போது I could feel the all love what you have for me அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. And then how did I get so lucky you were the dad chosen for me. ஸோ நான் எப்படி இவ்வளோ லக்கியாக இருக்கேன், நீங்கள் வந்து காடே எனக்கு சோசன் பண்ணி கொடுத்த ஃபாதர் எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And then there is something special about a father's love. எப்பயுமே ஒரு father's love வந்து always special. Seems it was sent to me from some place up above. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, up aboveனா என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா காடை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அப் ஃப்ரம் த ஹெவன் பார்த்தீங்க அப்படின்னா God has given me, sent me this அப்படின்னு சொல்கிறாங்க. Our love is everlasting. I just wanted you to know. இது எப்பயுமே என்ன ஆகாது, எவர் லாஸ்டிங், அழியாத ஒன்றா என்றைக்குமே அப்பா மேலே இருக்க அந்த அன்பு வந்து கடைசி வரைக்கும் குறையாமலே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு எவர் லாஸ்டிங் லவ் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ அண்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ ஸோ. ஸோ நீங்கள் தான் என்னோட ஸ்பெஷல் ஹீரோ அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு விரும்புகிறேன். அதை தான் உங்ககிட்டயும் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி என்ன அப்படின்னா கன்வே பண்ணாமல் இருக்கிற சில்ட்ரன் தான் அதிகமாக இருந்திருப்பாங்க. கேர்ள் சைல்டுன்னு இல்லை, மேல் சைல்டு கேர்ள் சைல்டு எல்லாருக்குமே சம் வே ஃபாதர் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஹீரோங்கிறதுல மாற்றமே இருக்காது. ஸோ அவங்களோட அந்த அன்பை வந்து நம்ம எத்தனை தடவை வெளிப்படுத்திருப்போம் அப்படின்னு தெரியாது. வெளிப்படுத்தாததுனாலே வி வில் பி ஃபேஸிங் ப்ராப்ளம், அப்புறம் ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். பட் வென் வி ஆர் ஏபிள் டு கன்வே, இஃப் அட் ஆல் யூ ஹாவ் அ சான்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக யூ ஜஸ்ட் convey that we are loving their father a lot. அப்படி கண்டிப்பாக the whole family வந்து அந்த ஸ்ட்ரகிளோட ஸ்டார்ட் அப்லேருந்து எண்ட் வரைக்கும் they were carrying it in their shoulders. of course equally father and mother, still ஃபாதரோட அந்த லவ் பற்றின ஒரு போயம் இது. ஓகே, now about the author பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானா அவங்க வந்து என்ன அப்படின்னா she was a writer and also the poet and heartfelt works particularly poem special hero. இது என்ன பண்ணுது அப்படின்னா which celebrates the enduring love and strength of fathers வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு போயம். அந்த போயம் என்ன பிளாட்ஃபார்ம்லலாம் வந்து பார்த்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா KA லூக்ஸ் மீடியாவில் அண்ட் இன் வேரியஸ் ஃபாதர்ஸ் டே கலெக்ஷன்ஸில் இந்த போயம் இருந்திருக்கு. அண்ட் பப்ளிஷ்டு பை யாருன்னா ஜக்ரான் ஜோஷஸ், ஸ்காட்டிஷ் சன், இவங்க இதிலலாம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தென் கிளாசரி பார்த்துங்க அண்ட் சம்மரி எக்ஸாம் டைமில் ஒரு ரீட் கொடுத்துருங்க. எக்ஸசைஸ் பார்த்தோம் அப்படின்னா he always saves me from harm, keeping me safe from harm. ஸோ அந்த வேர்ட்ஸை வந்து மேட்சப் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்பீக்கர் யாருன்னா அவங்க தான் கிறிஸ்டியானா, அவங்க இந்த போயட்டே தான் வந்து இந்த போயமோட ஸ்பீக்கரு. அண்ட் யாரை ஸ்பெஷல் ஹீரோன்னு மென்ஷன் பண்ணாங்க த்ரூ அவுட் த போயம், அவங்க ஃபாதரை மென்ஷன் பண்ணாங்க. ஹவு டிட் த சைல்ட் ஃபீல் வென் இட் வாஸ் ஹெல்ட் பை இட்ஸ் ஹேண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா the child felt the love and kindness of her father when he was holding in his arms. And then அவங்க என்ன நினச்சாங்கன்னா she felt it was a safe from, அவங்க வந்து எல்லா ஹார்ம்லேருந்தும் சேவ் பண்ணாங்க. அது அவங்க வந்து ஃப்ரம் சம்வேர் அப் ஃப்ரம் தி யார் காட் வந்து சென்ட் பண்ண ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. வாட் டு த above lines மீன்ஸ்னா ஃபாதர் இஸ் ஃப்ரம் ஹெவன் சென்ட் அப்படிங்கிறது தான். What did the child want to tell its dad? என்ன லாஸ்ட்டாக சொல்லணும்னு நினச்சாங்க. ஸோ child want to tell her dad that father is the special hero of the child. ஸோ alliterations இருந்திருக்கு, ரைமிங் வேர்ட்ஸு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், Stopping by Woods on a Snowy Evening by Robert Frost. ஸோ ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆத்தர் ஃபார் ஹிஸ் நேச்சுரல் பொயட்டிக் திங் ஜெனருக்கு. ஸோ இந்த ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் எ ஸ்னோயி ஈவினிங். ஸோ அந்த ஹெட்டிங் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஸ்னோயி ஈவினிங்கில் ஆல்மோஸ்ட் அட் நைட் டைம் ரீச் ஆக போகுது. ஒரு வுட்ஸ்னால் ஒரு காடு, ஒரு ஃபாரஸ்ட் லேண்டில் ஸ்டாப்பிங் பை த ஃபாரஸ்ட், இப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு பிளேஸில் வந்து ஸ்டாப் பண்ணி ஹீ இஸ் ஸ்பெண்டிங் சம் டைம். அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீ ஹாஸ் கிவன் இன் ஹிஸ் பொயட்டிக் வேல கொடுத்துருக்காங்க. ஹூஸ் வுட்ஸ் தீஸ் ஆர் ஐ திங்க் ஐ நோ, ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ் தோ. ஸோ ஹூஸ் வுட்ஸ் அப்படின்னா அந்த பிளேஸ் வந்து யார் அப்படின்னா யாருதுன்னு எனக்கு தெரியும். ஒரு இடத்துல போயிட்டு இருக்காங்க, ஒரு ஃபாரஸ்ட்ல சம பிளேஸ்ல ஸ்டாப் பண்ணுறாங்க.
அந்த வுட்ஸ் வந்து யாரோடது? தீஸ் ஆர் ஐ திங்க் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது யாருதுன்னு. த ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ் தோ. ஆனால் அந்த ஓனர் எங்கே இருக்காங்க? வில்லேஜில். இது வந்து ஃபாரஸ்ட்குள்ளே அவர் வந்துடுறாரு. அந்த ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜில் தான் அவரோட வீடு இருக்கு. He will not see me stopping here to watch his woods fill up with snow. கண்டிப்பாக அவரால் என்ன பண்ண முடியாது? வில்லேஜ்லேருந்து he couldn't see me, என்னை பார்க்க முடியாது. அவரோட வுட்ஸில் அவரோட பிளேஸில் நான் இந்த மாதிரி ஸ்னோ ஃபில்டு பிளேஸில் நான் ஸ்டாப் ஆகி நான் அதை பார்த்துட்டு இருக்கேங்கிறத he can't see அப்படின்னு சொல்கிறாரு. மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குர். லிட்டில் ஹார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஏன்டா இப்படி ஃபாரஸ்ட்டில் அட் மிடில் போய் ஒரு ஸ்டாப் பண்ணியிருக்காருன்னு அந்த ஹார்ஸுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக ஸ்ட்ரேஞ்சாக தெரியுது. அந்த வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. டு ஸ்டாப் வித்தவுட் ஏ ஃபார்ம் ஹவுஸ் நியர். ஏன்னா அங்கே எந்த ஃபார்ம் ஹவுஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு ஈவினிங் டைமை ரீச் பண்ணிகிட்டு இருக்குது. அந்த மாதிரி டயத்தில் ஏன் இவர் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டுருக்கு. பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் த ஃப்ராசன் லேக்ஸ். எங்கே? ஃபாரஸ்ட்டுக்கும் அந்த ஃப்ராசன் லேக்கும் பிட்வீனில் என்ன பண்ணிகிட்ருக்காரு? ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அண்ட் த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். ஸோ ஈவினிங் டைம் வந்திருக்குங்கிறது ரொம்ப டார்க்காக இருக்குன்னு எப்படி சொல்கிறாங்கன்னா, ஈவினிங் டார்க்கஸ்ட் ஆஃப் தி, அதாவது டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். அந்த இயர்லேயே ஒரு டார்க்கஸ்ட் ஈவினிங் இருக்குன்னா அந்த அளவுக்கு ஒரு இருட்டு வந்து அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி கிவ்ஸ் ஹிஸ் ஹார்னஸ் பெல் அ ஷேக். ஸோ ஒரு பெல் வந்து ஹார்னஸ் ஸ்ட்ராப் வந்து அங்கே இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ராப் என்ன பண்ணுது? இப்படி ஷேக் பண்ணி அவர்கிட்ட கொஷின் கேட்குற மாதிரி, ஏன் இங்கே நிறுத்திட்டு இருக்கீங்க இப்போது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுது? டு ஆஸ்க் இஃப் தெர் இஸ் சம் மிஸ்டேக். பை மிஸ்டேக் ஏதாவது தெரியாமல் நிறுத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குற மாதிரி இருக்கு. த ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் த ஸ்வீப். அந்த ஹார்னஸிங் சவுண்டை தவிர வேற என்ன சவுண்ட் அங்கே கேட்டுச்சு அப்படின்னா ஆஃப் ஈஸி விண்ட் அண்ட் டவுனி ஃப்ளேக். ஸோ அந்த ஈஸி விண்டோட ப்ரீஸிங்கும் அந்த ஸ்னோஃபாலும் தான் என்ன பண்ணுது? அந்த சவுண்ட் தான் மைல்ட் சவுண்டு தான் இருக்குது, அதர் தென் திஸ் ஷேக்கி சவுண்டு. த வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் பட் ஐ ஹவ் ப்ராமிசஸ் டு கீப். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வுட்ஸ் பார்க்குறதுக்கு லவ்லி டார்க் அண்ட் டீப்பாக இருக்குது. பட் என்ன அங்கேயே நின்று நான் அதை ரசிச்சுட்டே இருக்க முடியாது. ஐ ஹாவ் சம் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு டூ அட் மை பிளேஸ். அதனால் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். ஸோ நான் ஸ்லீப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் எனக்கு நிறைய வேலை இருக்குது, நிறைய ப்ராமிசஸ்னால் சம் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே இன்னும் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீ இஸ் ஜஸ்ட் பாசிங் பை த வுட்ஸ். சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாரு? ஸ்டாப் பண்ணி ஹீ இஸ் ஜஸ்ட் என்ஜாயிங் த நேச்சர். எகெயின் வாட் ஹீ இஸ் டூயிங்னா எகெயின் ஹீ இஸ் கோயிங் பேக் டு ஹிஸ் நார்மல் ஒர்க்குக்கு கோ பேக் பண்ணுறாரு. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ வாட் எவர் நம்மளோட பிஸி ஷெட்யூலாக இருந்தாலும் கிவிங் சம் டைம் டு த நேச்சர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ராபர்ட் ஃப்ராஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் போய்ட்டு ரியலிஸ்டிக் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ரூரல் லைஃப்பை மோஸ்ட்லி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அவரோட இயர் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஹீ ரிசீவ்ட் 4 Pulitzer Prize ஃபார் poetry, வெரி இம்பார்ட்டன்ட். And he was the special guest at President John F. Kennedyயோட இனாகரேஷனில் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இருந்திருக்காரு. அண்ட் தென் he became a poetic force and unofficial poet laureate of the US. அஃபிஷியலி இல்லை, அன்அஃபிஷியல் போயட் லாரட்டாக இருந்திருக்காரு. ஸோ சம் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் ஒர்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா த ரோட் நாட் டேக்கன், வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக், மெண்டிங் வால், ஆஃப்டர் ஆப்பிள் பேக்கிங். ஸோ இதெல்லாம் வந்து அவரோட பெஸ்ட் ஒர்க்ஸ். அதேமாதிரி ஜவஹர்லால் நேரு அவங்களோட ஸ்டடி டேபிளில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இது ஒரு அவரோட 2 லைன்ஸை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஹி வாஸ் பிளேஸ்டு இன் ஹிஸ் ஸ்டடி டேபிள். அது என்ன ரிமைண்ட் பண்ணுது அப்படின்னா, அவரோட டெஸ்கில் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் சரியாக பண்ணணும். அப்போ வந்து நம்மளோட தனிப்பட்ட தேவைகள், நம்மளோட விருப்பங்களுக்காக நிற்காம we should be reminded of our responsibilities அப்படின்னு அவரோட அந்த வேர்ட்ஸ் வந்து எனக்கு ஞாபகப்படுத்துறது மாதிரி இருக்கு. அதனால அந்த கோட்டை வந்து அவர் அவரோட டேபிளில் வச்சிருந்தார். ஸோ சம்மரி அண்ட் கிளாசரி பார்த்துருங்க. ஓகே. ஸோ whom does he refer to? யார் இங்கே ஹீன்னு ரெஃபர்? he will not see me stopping hereனா யார்? அந்த ஓனர் ஆஃப் த வுட்ஸு வில்லேஜில் இருந்தார். அவரால் என்ன பண்ண முடியாது, என்ன பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னார். அந்த சீசன் என்ன சீசன்? வின்டர் சீசன். ஸோ ஸ்னோயி அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
And then my little horse must think it queer to stop without a farmhouse near. இதில் ஸ்பீக்கர் poet தான் ஸ்பீக்கரு ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஏன் அந்த ஹார்ஸ் வந்து ஸ்ட்ரேஞ்சுன்னு நினச்சிது அப்படின்னா ஃபார்ம் ஹவுஸ் இல்லை, நைட் டைமாக அண்ட் டார்க்காக இருக்குது. ஸோ த ஹார்ஸ் என்ன பண்ணுது, திங்க் இட் ஸ்ட்ரேஞ்ச் டு ஸ்டாப் தர், சம்மந்தம் இல்லாமல் ஏன் இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காருன்னு நினச்சது. அண்ட் ரைமிங் வேர்ட்ஸ் வந்து கியூர் நீர். And then he gives his harness bells a shake to ask if there is some mistake. ஸோ இங்கே வந்து he யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா அந்த ஹார்ஸை ரெஃபர் பண்ணுது. why does he give his harness bell? ஏன் அது வந்து ஷேக் பண்ணுச்சு அப்படின்னா லைக் கொஷின் அவரை கேட்குற மாதிரி பை மிஸ்டேக் நீங்கள் ராங் பிளேஸில் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்டதுக்காக இட் ஷேக் தட் ஹார்னஸ் பெல். எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, ஷேக்கிங் தான். பை ஷேக்கிங் த ஹார்னஸ் பெல் இட் கம்யூனிகேட்டட். வுட்ஸ் எப்படி இருந்தது, லவ்லி ஆர்க் அண்ட் டென்ஸ்டாக இருந்தது. ஹூம் ஐ வந்து அந்த இடத்துல யார், ராபர்ட் ஃப்ராஸ்ட் தான் ரெஃபர் பண்ணுச்சு. அந்த ப்ராமிசஸ் என்னென்ன, டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் லைஃப், அதை தான் ப்ராமிசஸ்ன்னு சொன்னாங்க. அண்ட் வாய் த poet அந்த லைனை ஏன் ட்வைஸ் யூஸ் பண்ணாரு அப்படின்னா எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக, அழுத்தமாக சொல்லணும் அந்த விஷயத்தங்கிறதுக்காக ட்வைஸ் என்ன பண்ணார், அதை ரிப்பீட் பண்ணார். ஒன் ஹேஸ் டு ஃபுல்ஃபில் ஹிஸ் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பிஃபோர் ஹிஸ் டெத். ஸோ அவங்களோட அதாவது இந்த லைஃப்பில் இந்த ஏர்த்தில் அவங்க இருக்கிற காலத்தில் அவங்க பண்ண வேண்டிய கடமைகளை தான் இறக்கிறதுக்கு முன்னாடி சரியாக பண்ணணும், அதை நல்லா எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறதுக்காக ஹி செட் இட் ட்வைஸ். அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்னா ஸ்லீப்புங்கிறது என்ன அப்படின்னா டெத்தை தான் வந்து மென்ஷன் பண்ணார். ஸோ இறக்கிறதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப்பில் என்ன பண்ணணும், நம்மளோட எல்லா டியூட்டிஸையும் சரியாக பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த சம்மரி ஆஃப் த போயத்தில் நமக்கு வந்து எது ஃபிட்டின் ஆகும்னு இருக்குது. ஜஸ்ட் இது சம்மரியாக வந்து படித்து பார்த்துக்கோங்க பேசேஜாக. ஸ்டான்ஸாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டான்ஸாலையும் இங்கே என்ன இருந்தது அப்படின்னா ஒரு ரைமிங் ஸ்கீம் இருந்திருக்கு. ஸோ ஏஏ பிஏ பிபிசிபி. ஸோ அந்த ரைமிங் ஸ்கீமை வந்து ஒரு தடவை பார்த்துருங்க. எல்லாத்துலேயுமே வேறு வேறு இருந்திருக்கு. ஸோ cure, near, ear, lake, shake, mistake, sweep, flake, deep, keep, sleep, sleep. இது எல்லாமே ஒரே மாதிரி வந்துருச்சு. ஷேக், மிஸ்டேக், ஃப்ளேக்கு, ஸ்வீப்பு. ஸோ 4 ஸ்டான்ஸாஸ்லையுமே we have a different rhyming scheme. And then poetic device பார்த்தீங்க அப்படின்னா watch his words, WW. ஸோ அலிட்ரேஷனுங்கிறது சேம் கான்சனன்ட் வேர்டு சவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த வேர்டில் வரது தான் அலிட்ரேஷன். பர்சானிஃபிகேஷனுங்கிறது என்ன, ஒரு ஹியூமன் இல்லாத ஒரு பர்சனுக்கு ஹியூமன் மாதிரி ஆட்ரிபியூட்ஸை கொடுக்கறது தான் பர்சானிஃபை பண்ணுறது. ஸோ மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் கர். திங்க் பண்ண முடியுமா லிட்டில் ஹார்ஸால் அப்படின்னா அது வந்து ஹியூமனோட ஆட்ரிபியூட் திங்க் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து அந்த ஹார்ஸுக்கு வந்து பர்சானிஃபை பண்ணுறதுனால அதை வந்து பர்சானிஃபிகேஷன் சொல்கிறோம். அண்ட் தென் ரெப்படேஷனுங்கிறது என்ன அப்படின்னா சேம் லைன்ஸ் வந்து அப்படியே நெக்ஸ்ட் ரிப்பீட் ஆயிருக்கு. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் எகெயின் ரிப்பீட் பண்ணியிருந்தாரு. ஸோ ரெப்படேஷன். இமேஜினரிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட விஷுவலாக நம்ம பார்க்க வைக்கிற அளவுக்கு அந்த பொயட்டிக் லைன்ஸ் இருக்கிறது, இமேஜினரி எஃபெக்டை கொடுக்கறது. டார்க் அண்ட் பியூட்டிஃபுல்னு சொல்லும் போது நம்ம ஒரு டார்க்கை வந்து திங்க் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுனால ஸோ இமேஜினரி வந்து இந்த லைன்ஸில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லெஷர் போயம் ஃப்ரம் பை வில்லியம் ஹென்ரி டேவிஸ். ஸோ லெஷருங்கிற வேர்டுக்கான மீனிங் நமக்கு தெரியும். ஸோ லெஷருங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஒரு ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஃப்ரீ டைம், இல்லை டூயிங் வாட் வி லைக், நம்ம எதில் வந்து சந்தோஷப்படுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நம்மளோட ஃப்ரீ டைமில் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறது, அதை தான் லெஷர் அப்படின்னு சொல்லுவோம். பட் அப்படி நம்ம எடுத்துகிட்டு இருக்கோமா லெஷர், நம்ம வந்து நம்ம லைஃப்பில் ஒரு நின்று ஒரு நேச்சரை வந்து நம்ம வந்து பார்க்குறதோ ஒரு சந்தோஷப்படுறதோ அதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ அப்படிங்கிற மேலே நம்ம எவ்வளோ பண்ணுறோம் அப்படிங்கிற பற்றின போயம் தான் இது. ஸோ வாட் இஸ் திஸ் லைஃப் ஏ ஃபுல் ஆஃப் கேர், வி ஹாவ் நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டேர். ஸோ இந்த லைஃப் என்ன அப்படின்னா ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்காக ரன்னிங் பிஹைண்ட், அதாவது உழைக்கணும், சம்பாதிக்கணும், அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும், இப்படியே வந்து என்ன அப்படின்னா ஃபுல்லாக கேர் பண்ணிகிட்டு இருந்தா வேர் வி ஹாவ் டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டேர். ஒரு விஷயம் அழகாக அப்படி போகிற வழியில் ஒரு
பியூட்டிஃபுல்லான கார்டனை பார்க்குறோம், ஒரு பியூட்டிஃபுல்லான பார்க்கை பார்க்குறோம், ஒரு இறங்கி ஒரு 5 மினிட்ஸ் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோமா, அந்த மாதிரி நிற்கிறது, அதை வந்து பார்த்து ரசிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் எங்கே டைம் இருக்கும்? நோ டைம் டு ஸ்டாண்ட் beneath the boughs and stare as long as sheep or cows. ஸோ ஷீப் அண்ட் கவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிராஸில் போயிட்டு கிராஸஸில் வந்து என்ன பண்ணும், அது வந்து நாள் ஃபுல்லாக கூட என்ன பண்ணும், ஈட் பண்ணிக்கிட்டு ஒரே விஷயங்களை பார்த்துட்டு படுத்துட்டு இருக்கும், உட்காந்து அப்படியே நின்றுட்டு இருக்கும். இது மாதிரிலாம் ஸ்டார் பண்ணுறதுக்கு ஷீப்ஸ் அண்ட் கவுஸ் மாதிரி கூட நமக்கு என்ன இல்லை, டைம் இல்லை. ஒரு ஸ்டாண்ட் பினித்னா ஒரு பெரிய மரக்கிளைக்கு கீழே வந்து நின்று நம்மளால் அதை ரசிக்க முடியாது. அதாவது அவங்கள வந்து ஷீப் அண்ட் கவுஸ்க்கு கம்பேர் பண்ணுறாரு. Then, no time to see when woods we pass, where squirrels hide their nuts in grass. ஸோ ஒரு வுட்ஸ்னா அப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட்டோ ஒரு க்ரீன் ஏரியாவை கிராஸ் பண்ணும் போது கண்டிப்பாக அங்கெல்லாம் ஸ்குரில்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ரன் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு நட்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு கிராஸஸில் இல்லை ஹோல்ஸில் என்ன பண்ணி வைக்கும், ஹைட் பண்ணி வைக்கும். ஸோ இந்த மாதிரியான பியூட்டிஃபுல் நேச்சுரல் திங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு என்ன பண்ண முடியாது, பண்ண முடியல, உங்களுக்கு டைம் இல்லை. No time to see in broad daylight, streams full of stars like skies at night. இங்கே பார்த்தீங்கன்னா லைக் சிமிலி யூஸ் பண்ணியிருக்காங்க, டைரெக்டாக லைக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கம்பேர் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆசஸ் டைரக்டாக சிமிலிஸ் வந்து கம்பேர் பண்ணுறது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நோ டைம் இன் ப்ராட் டே லைட்டில் வந்து என்ன அப்படின்னா, இப்போ அந்த ரிவர்ஸ் எல்லாம் என்ன ஆகும், அப்படியே ஷைன் ஆகுமா, ஸ்டார்ஸ் மாதிரி ரிவர்ஸில் அந்த சன்னோட ரிஃப்ளெக்ஷன் படும் போது இட் க்ளோ. அந்த மாதிரி ப்ராட் டே லைட்டில் ஸ்டார்ஸ் மாதிரி அந்த ஓடைகள்லாம் தெரியும். எப்போ நைட்டில் வந்து ஸ்கைஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டே டைமில் எப்படி இருக்கும், ஸ்ட்ரீம்ஸ்னால் ஓடைகள் வந்து என்ன பண்ணும், டே லைட்டில் அது அந்த சன்னோட அதோட ரிஃப்ளெக்ட் ஆகி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஷைனிங்காக தெரியும், ஸ்டார் மாதிரி. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண முடியாது, ரசிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை. No time to turn at beauty's glance and watch her feet how they can dance. ஸோ நேச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு கேர்ளாக வந்து பர்சானிஃபை பண்ணுறாரு. அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிளான்ஸையோ அதோட ஃபீட் எப்படி வந்து டான்ஸிங் கேர்ள் மாதிரி மூவ் ஆகுது அதெல்லாம் பார்க்குறதுக்கு யூ டோன்ட் ஹாவ் டைம் அப்படின்னு சொல்கிறாரு. And then no time to wait till her mouth can enrich that smile her eyes began. ஸோ அந்த மாதிரி நேச்சரோட ஸ்மைல் வந்து ஐஸில் ஆரம்பித்து மவுத் கேன் என்ரிச் ஸ்மைல்ஸ் வந்து கண்ணில் ஆரம்பித்து அந்த வாய் வரைக்கும் வர அளவு கூட அந்த ஸ்மைலை வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு டைம் இல்லை. அதாவது நேச்சரை வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு, அதாவது பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. A poor life this is full of care, we have no time to stand and stare. இப்படி ஒரு நேச்சரை ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு நின்று பார்க்குறதுக்கான ஒரு டைம் கூட இல்லாத லைஃப்பை லீட் பண்ணுற நீங்கள் வாழ்கிறது என்ன லைஃப் தான், ஒரு புவர் லைஃப் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ரன் பண்ணிகிட்டே இருக்கோம் த்ரூஅவுட்ஸ் ஒரு பெட்டர் லைஃபுக்காக தான் அஃப்கோர்ஸ். பட் அதுலேயும் என்ன பண்ணோம் அப்படின்னா வி ஷுட் டேக் சம் டைம் டு என்ஜாய் த நேச்சர். ஸோ மைண்ட் அண்ட் பாடி எப்பயுமே ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு நம்ம ஒரு என்ன சொல்கிறது, நம்ம லைஃப்பை வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கே என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வந்து நீங்கள் இந்த நேச்சரை வந்து ஜஸ்ட் எம்ப்ரேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த போயம். ஸோ ஆத்தர் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து வேல்ச் போயட்டு அண்ட் ரைட்டர். அண்ட் அவரோட மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்க என்னென்னா ட்ராம்ப் ஆர் ஹோபோ, அதாவது நாடோடிகள் மாதிரி அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் என்ன பண்ணிட்டுறாரு, யூகே யூஎஸில் வந்து அவர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் அவரோட மச் டைம் இன் லைஃப்பை வந்து அப்படி தான் அவர் லீட் பண்ணியிருக்காரு. பட் எட் என்ன அப்படின்னா அட் ஒன் பர்டிகுலர் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் பாப்புலர் போய்ட் ஆஃப் ஹிஸ் டைமாக வந்து ஆனார். அவரோட தீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப்லோட ஹார்ட்ஷிப்ஸு, the ways the human condition is reflected in nature, tramping adventure and characters he met. ஸோ அவர் போன நாடோடி வாழ்க்கைகளை சந்தித்த பர்சன்ஸோட கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணார் அப்படின்னா அதெல்லாம் போயட்டில் ரிஃப்ளெக்ட் பண்ணார். ஸோ இந்த மாதிரியான தீமேட்டிக் போயம்ஸ் தான் வந்து அவர் எழுதினார். அண்ட் இந்த தீம் ஆஃப் லெஷர் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அவுட்டோர் லைஃபே தான் வந்து அன்கன்வென்ஷனலாக இருந்த அந்த லைஃப்பை பார்த்தினா ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் இது. ஸோ அவர் வந்து வேல்ஸை லீவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா அமெரிக்காவுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு
போகும்போது அவரோட ஒரு ஆக்சிடெண்ட்டில் when he was about to jump from a train என்ன பண்ணிட்டாரு, அவரோட கால்களை வந்து இழந்துட்டாரு. அதுக்கப்புறம் எகெயின் திரும்ப இங்கிலாந்துக்கு வந்துட்டாரு. வந்து ஃபிசிக்கல் ஒர்க் பண்ண முடியாதப்ப தென் he dedicated himself to ரைட்டிங். ஸோ ரைட்டிங்கில் வந்து அவரோட லைஃப்பை வந்து கொடுத்தாரு. அண்ட் தென் அதுக்கப்புறமே அவர் வந்து என்ன அப்படின்னா ஜார்ஜ் பர்னாஷா, அவர் ஒரு ஐரிஷ் போயிட்டு. ஸோ அவங்களோட அந்த அட்மரராக வந்து அப்படிப்பட்ட ஒரு போயிட்டே வந்து அட்மைர் பண்ணுற அளவுக்கு ஒரு பர்சனாக வந்து ஹி வாஸ் சேஞ்சிங். அண்ட் அந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் சூப்பர் ட்ராம்ப் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதினார். அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு பெர்னாஷா வந்து ஹெல்ப் பண்ணார். அண்ட் தென் அவரோட அதர் போயம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாங்ஸ் ஆஃப் ஜாய் அண்ட் ஃபர்ஸ்ட் anthology. ஓகே, ஸோ அந்த போயம்ஸோட கலெக்ஷன்ஸ்லாம் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் என்ன பண்ணாங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணாங்க. தென் சென்ட் கிளாசரிஸ் இது பார்த்துங்க. ஸோ இந்த போயமில் பார்த்தீங்க அப்படின்னா 7 கப்லெட்ஸ்னால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா 7 தான் வந்து கப்லெட் சொல்லுவோம். 7 + 7 14 லைன்ஸ் வந்து இந்த போயமில் இருக்கும். அண்ட் இந்த போயட் வந்து ஒரு ரெகுலர் ரைம் ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணியிருந்தாரு. ஏஏ பிபி. ஃபஸ்ட்டு கப்லெட் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேர் அது மாதிரி ரைமிங் வேர்ட்ஸ் வந்து ஈச் வேர்டு யூஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் 8 syllables வந்து ஒரு லைன்லையும் இருந்தது. அந்த ஸ்ட்ரெஸ் ஃபால்ஸ் ஆன் த செகண்ட் சிலபல். அந்த 8 syllablesல அந்த செகண்ட் சிலபல் என்ன பண்ணியிருக்கோம் அப்படியே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிற மாதிரியான பேட்டர்ன் வந்து கொடுத்துருந்தாரு. அண்ட் தென் iambic tetrameterல இருந்துச்சு. தீம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாடர்னிசம், சிம்பிளிசிட்டி, ஸ்பிரிச்சுவாலிட்டி, நேச்சர் அண்ட் எஸ்பெஷலி ரிலாக்ஸேஷன். ஸோ ஏன்னா அவர் ஒரு வாண்டரிங் லைஃப்பை தான் லீட் பண்ணார். அதனால் அதுக்கு ரிலேட்டடான தீமேட்டிக் திங்ஸ்லாம் அவர் வந்து அவரோட போயமில் யூஸ் பண்ணியிருந்தார். சம்மரிஸ் பார்த்துட்டு ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சிமிலி என்ன அப்படின்னா கம்பேரிசன் பண்ணுறது டைரெக்டாக எதை வச்சு அப்படின்னா லைக் வேர்ட்ஸ், என்னென்ன வேர்ட்ஸ்னால் லைக், ஆசஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் டைரெக்டாக அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து கம்பேர் பண்ணுறது. ஸ்ட்ரீம்ஸ் ஃபுல் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் இருக்க ஸ்டாரை எதோட கம்பேர் பண்ணாருன்னா ஸ்பார்க்லிங் வாட்டரோட கம்பேர் பண்ணுறாரு. அண்ட் தென் அலிட்ரேஷன் ஸ்டாண்ட் ஸ்டார் சிமிலர் ஃபஸ்ட்டு லெட்டர் கான்சனன்ட் வேர்ட்ஸ் வந்து ஸ்டான்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட் வேர்டு வந்து அந்த ரிதமிக்காக இருந்துச்சு. பர்சானிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பியூட்டி, கிளான்ஸ் அண்ட் வாட்ச் யுவர் ஃபீட்டுங்கிறது அந்த நேச்சரை வந்து ஒரு பியூட்டிஃபுல் கேர்ளுக்கு வந்து என்ன பண்ணார் பர்சானிஃபை. எப்படி ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள் ஸ்மைல் பண்ணிட்டு டான்ஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நேச்சருக்கு வந்து ஒரு பர்சனாக வந்து அதை பர்சானிஃபை பண்ணி அதுக்கு வந்து கேர்ளோட ஆட்ரிபியூட், ஹியூமன் ஆட்ரிபியூட்டை நேச்சருக்கு கொடுத்ததுனால அதை வந்து பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து 4th போயம். அண்ட் 14th போயம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் a poison tree. Once. So poison tree சொல்லும் by William Blake. So poison tree சொல்லும் போது நமக்கு என்ன இந்த ஹெட்டிங் சொல்லுது அப்படின்னா ட்ரீங்கிறது என்ன அப்படின்னா பாய்சனஸாக வந்து இருக்குது. அதுக்கு வந்து ஒரு பாய்சன்னா நம்ம ஹியூமன்ஸ் வந்து பாய்சன் பண்ணுறோம் அந்த மாதிரியான ஒரு வேர்டு தான். பட் அந்த ட்ரீயே என்ன சொல்கிறாங்கன்னா பாய்சன் ட்ரீன்னு சொல்லிட்டு பர்சானிஃபை பண்ணுறாரு. ஹியூமன் திங்ஸ் மாதிரி அதை என்ன பண்ணியிருக்காரு, ட்ரீக்கு பாய்சன் ட்ரீ அப்படிங்கிற நேமை கொடுத்துருக்காரு. ஸோ ஐ வாஸ் ஹேங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட், ஐ டோல் மை ராத் டிட் எண்ட். ஸோ இங்கே ராத்துங்கிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவம் தான். அவர் வந்து அவர் ஃப்ரெண்டு மேலே என்ன பண்ணுறாரு, கோவமாக இருக்காரு. ஐ டோல் மை ராத் அதாவது என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா என்னோட கோவம் வந்து இந்த மாதிரி நான் கோவப்பட்டேன், உன் மேலே கோவமாக இருக்கேன்னு நான் சொல்லிட்டா என்ன ஆகுதுன்னா அந்த கோவம் போயிடும். அப்பயே சொல்லிடுவாங்க அந்த பிரச்சனை, ஏன் நீ கோவமாக இருக்கேன்னு கேட்பாங்க. நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. அதோட அந்த ப்ராப்ளம் என்ன ஆகிடும், சால்வ் ஆகிடும். மை ராத் டிட் என்னோட ஆங்கர் குறைஞ்சிரும். ஐ வாஸ் ஹேங்க்ரி வித் மை ஃபோன்னா எனிமின்னு சொல்லலாம், ஆப்போனண்ட்டு. ஸோ அவங்க மேலே நான் கோவமாக இருக்கேன். ஐ டோல்ட் இட் நாட், மை ராத் டிட் க்ரோ. இப்போ நான் என் எதிரி மேலே கோவமாக இருக்கும்போது நான் என்ன பண்ண மாட்டேன், அவங்கள்ட்ட போய் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன ஆகும், என் கோவம் எனக்குள்ளே என்ன பண்ணிகிட்டு இருக்கும், க்ரோ ஆகிட்டே இருக்கும் டே பை டே. அண்ட் ஐ வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ் நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ்.
கோவத்தோடையும் பயத்தோடையும் அழுகையோடையும் டே அண்ட் நைட் என்ன பண்ணுறாரு, ஒரு ட்ரீக்கு எப்படி தண்ணி ஊற்றி வளர்ப்போமோ அதே மாதிரி அவரோட கோவத்தை என்ன பண்ணுறாரு, tears and fearsால என்ன பண்ணாரு, he is growing them. And I sunned it with smiles and with soft deceitful wiles. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பகல் நேரத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டிசைட்ஃபுல், அந்த எனிமியை ஏமாத்துற மாதிரியான விட்டிஃபுல் திங்ஸ் எல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவனுக்கு வந்து பிடிக்கல தான், பட் அவருக்கு தெரியாமலே என்ன பண்ணுறாரு, அந்த எனிமிக்கு எப்படி அவரை வந்து டவுன்ஃபால் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டிஃபுல்லாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. And it grew both day and night till it bore an apple bed. எது வரைக்கும் அந்த கோவத்தை அவர் வளர்த்துட்டு இருந்தாருன்னா, ஒரு ஆப்பிள் வந்து அவரோட என்னன்னா அந்த ஃபைனல் டேல அவர் ஜெயிக்க போறாரு அவர் கோவத்துல. அந்த மாதிரி ஒரு டே வர வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அந்த கோவத்தை க்ரோ பண்ணிட்டு இருந்தாரு. ஆப்பிள்னா அந்த கோவத்தோட அந்த ஃபைனல் டே என்னன்னு சொல்றாங்க, ஆப்பிள் வந்து க்ரோ ஆகிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து ஆப்பிள், இந்த ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா ஆடம் அண்ட் ஈவ் வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு ஹியூமன் நம்ம வந்து இப்போ பைபிளில் சொல்கிற மாதிரி. அந்த ஆப்பிள் அந்த ட்ரீயில் இருக்க ஃப்ரூட் மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் தட் இஸ் த என்னது ஃப்ரூட் ஆஃப் எவில் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இவங்களோட அந்த கோவம் வந்து ஃபைனலாக அந்த ஆப்பிள் வர வரைக்கும் அந்த டே வரைக்கும் அவர் வந்து அந்த ஆங்கரை வந்து வளர்த்துட்டு இருந்து and my foe beheld it shine and he knew that it was mine. ஸோ அந்த டே வரும்போது இவர் தான் ஏமாத்திட்டே இருந்திருக்கிறாரு. டே கொஞ்சமாக ஏமாற்றி அவர் முழுசாக நம்புற வரைக்கும் இதான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கிடச்சிருக்கு அப்படின்னு எனிமி நம்புற மாதிரி ஒரு நாளை கொண்டு வந்துட்டு, அது இவரோட ஆப்பிள், இவரோட ட்ரீ, இவரோட ஆப்பிள்னு தெரிஞ்சுமே என்ன பண்ணுவார், அண்ட் இன்டு மை கார்டன் ஸ்டோல், என்னோட கார்டனுக்குள்ளே வந்து அதை திருட வரும்போது அந்த ஆப்பிள் என்ன பண்ணுவார், when the night had wheeled the pole in the morning glad I see, அப்படியே அந்த நைட் கவர்டு அந்த ஸ்னோ கவர்டு அந்த கார்டனில் அந்த ஆப்பிள் அவரோடதுன்னு தெரிஞ்சு அந்த எனிமி என்ன பண்ணுவார், சாப்பிடுவார். அது என்ன அப்படின்னா பாய்சன். அந்த பாய்சன்னால இந்த மார்னிங் கிளாட் ஐ சி மை ஃபோ அவுட் ஸ்ட்ரெச் beneath the tree, அந்த ட்ரீக்கு கீழே என்ன பண்ணியிருக்காரு, அந்த பாய்சன் ஆப்பிளை சாப்பிட்டுட்டு he was laying down and he was dead. ஸோ இறந்து போயிடுறாரு. மார்னிங் இவர் வந்து பார்க்கும்போது அவர் வந்து இறந்து கிடக்கிறத பார்க்கும்போது அவர் சந்தோஷப்படுறாரு. ஸோ இதுதான் ஒரு பாய்சன் ட்ரீங்கிறது. எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா கோவத்தை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு நல்ல விஷயமா, நம்ம ஒருத்தவங்க மேலே கோவமாக இருக்கோம், அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி எனிமியாக இருந்தாலும் சரி, சே இட் அவுட், நம்ம சொல்லிட்டோம் பேசிட்டோம் அப்படின்னா இட் வில் எண்ட் அப், அது அப்போவோட முடிஞ்சிடும். அப்படி இல்லாமல் ஒரு கோவத்தை வளர்த்துக்கிட்டே வந்தோம்னா அந்த எதிரி வந்து செத்தா கூட சந்தோஷப்படுற அளவுக்கு நம்மளோட கேரக்டர் அண்ட் பிஹேவியர் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு நெகட்டிவ் வேலை இந்த வேர்ல்டில் வந்து எக்ஸிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் எந்த விஷயத்தையுமே கோவத்தாலேயோ ஹார்ஷ் வேர்டாலேயோ என்ன பண்ண முடியாது, வி கேனாட் சக்சீட் இட். ஜெயிச்சோன்னு நம்ம நினைக்கலாம் அவங்க கீழே விழுந்தது, அதே மாதிரி அடுத்து நம்மளும் என்ன தான் பண்ண போகிறோம், கீழே விழதான் போகிறோம். அதே மாதிரி நமக்கு ஒரு எனிமி ஒரு ஆப்போனண்ட் வருவாங்க. வாட் வி ஹாவ் டன் டு தி அதர்ஸ் த சேம் வில் பி ஹேப்பன் டு அஸ் ஆல்சோ. அப்போது அந்த கோவத்தினால நம்ம எடுத்த தப்புகள், நம்ம எடுக்கிற முடிவுகளோ, அடுத்தவங்களுக்கு நம்ம செய்கிற ஒரு கெட்ட விஷயங்களோ என்ன ஆகும் அப்படின்னா எகெயின் அஃப்கோர்ஸ் என்ன அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து என்ன பண்ணும், திரும்பி அதை நமக்கே தான் கொடுக்கும். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆங்கரை பேசிட்டு நம்ம விட்டுடணும், அதோட அதை வந்து எண்டப் பண்ணிக்கணும். நான் ஃப்ரெண்டுனா மட்டும் போய் சொல்கிறேன் இருந்துக்கிறேன், எனிமியே நான் என்ன பண்ணுறது ரொம்ப விட்டிஃபுல்லாக நான் வந்து இப்படி டை பண்ணுற ஸ்டேஜுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் இந்த பாய்சன் ட்ரீ. ஆத்தர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இங்கிலீஷ் போயட். ஸோ பிளேக்கை வந்து அவர் வந்து ஒரு செமினல் ஃபிகர் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரியில். அவர் வந்து லண்டனில் பிறந்தார். போல்ட்லி இமேஜினேட்டிவ் ரெபல் இன் போத் ஹிஸ் தாட் அண்ட் ஹிஸ் ஆர்ட். ரொம்ப ரெபலியனான தாட்ஸ் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, புரட்சிகரமான விஷயங்களை அவரோட பொயட்டிக் வேல சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் சம் ஆஃப் அவரோட ஃபேமஸ் புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா த லேம்பு, த டைகர். அண்ட் தென் சம்மரி கிளாஸரி மட்டும் பார்த்துருங்க. அப்ரிஷியேஷன் பார்த்துக்கலாம். ஸோ ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை, யார் ஆங்க்ரியாக இருந்தார், போய்ட் தான். ஐனா போய்ட் வில்லியம் பிளேக் தான். ஹவு டிட் த ஆங்கர் போய்ட் கம் டு அன் எண்ட் அப்படின்னா த போய்ட் டோல் த ரீசன் ஆஃப் ஹிஸ் ஆங்கர் டு ஹிஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட இதனால தான் நான் கோவமாக இருக்கேங்கிற ரீசனை சொன்னார். அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா
அந்த ஆங்கர் கேம் டு an end. wrathங்கிறது என்ன அப்படின்னா ஆங்கரை தான் மென்ஷன் பண்ணுது. அண்ட் தென் அண்ட் ஐ வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ்னா எதை வாட்டர் பண்ணாரு? ஆங்கரை தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு இருந்தாரு. எப்படி? ஃபியர்ஸ் அண்ட் டியர்ஸ். அதை ஃபியர்ஸ் அண்ட் டியர்ஸ் ஆஃப் த போய்ட்டோட ஆங்கர் அப்படியே க்ரோ பண்ணிட்டு இருந்தாரு. இன் த மார்னிங் கிளாட் ஐஸ் என்ன பண்ணாரு? ஹவு டிட் த போய்ட் ஃபீல் இன் த மார்னிங்? ஹாப்பியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. யாரை? ஹூ இஸ் த ஃபோர் ரெஃபர் டு ஹியர்னா அவரோட the person on whom the poet is angry with. யார் மேலே கோவமாக இருந்தாரோ அந்த பர்சன் மேலே இருந்து ஆங்கரை மென்ஷன் பண்ணுறாங்க. வந்து என்ன நடந்ததுன்னா he ate the apple from the poison tree of anger so he fell below the tree. அது அந்த பாய்சன் ஆப்பிளை சாப்பிட்டதுனால என்ன ஆயிட்டாருன்னா he fell down. then it grew bothனா எது? ஆங்கர் தான் வந்து both day and night வந்து grow ஆனிச்சு. அண்ட் பர்சானிஃபைட் டு பாய்சன் ட்ரீ. ஒரு ஆங்கரையும் பாய்சன் ட்ரீக்கு வந்து என்ன பண்ணுது? ஹியூமன் தான் கோவப்படுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஹியூமன் ஆட்ரிபியூட்டை பாய்சன் ட்ரீக்கு சொன்னதுனால அதை பர்சானிஃபிகேஷன். அண்ட் தென் ஆப்பிள் எதை இண்டிகேட் பண்ணது? அவரோட ஆங்கர் தான். வாட் க்ரூ போத் டே அண்ட் நைட்டுன்னா ஆங்கர் வந்து டே அண்ட் நைட்டாக என்ன பண்ண ஆரம்பிச்சுது? க்ரோ ஆக ஆரம்பிச்சுது. எப்படின்னா பாய்சன் ட்ரீயா அது வந்து என்ன ஆகுது? க்ரோ ஆக ஆரம்பிச்சுது. ஸோ சம்மரி வந்து அந்த ஸ்பேசஸில் ஃபில் பண்ணுற வேர்ட்ஸை வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் தென் அலிட்ரேஷன்ஸ் இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அண்ட் ஐ சன்ட் இட் வித் ஸ்மைல்ஸ். சன்னுடு ஸ்மைல்ஸ். ஸோ எஸ்எஸ்னு சேம் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்திருக்கு. இதையும் ஃபில் பண்ணி பார்த்துருங்க. அண்ட் தென் ரைமிங் வேர்ட்ஸ் இங்கே என்ன இருக்குது? ஃப்ரெண்ட், எண்ட், ஃபோ, க்ரோ. ரைம் ஸ்கீம் என்ன இருந்தது? இது ஏஏ, இது பிபி இருந்துச்சு. அண்ட் தென் பர்சானிஃபிகேஷன் இருக்குது. என்ன பர்சானிஃபை பண்ணியிருந்தாங்க? ஆங்க்ரியை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க? அந்த பாய்சன் ட்ரீக்கு பர்சானிஃபை பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ் நைட் அண்ட் டைட்னா எதை வந்து சொல்கிறாங்க? அந்த ஆங்கரே ஹியூமன் ஆட்ரிபியூட் கிடையாது, அதை வந்து தண்ணி ஊற்றி வளர்க்குறோம் ஃபியர்ஸ் அண்ட் டியர்ஸ்லன்னு சொல்லிட்டு ஹியூமன் மாதிரி பர்சானிஃபை பண்ணுறதுனால இந்த வேர்டெல்லாம் பர்சானிஃபிகேஷன். And then and I stand it with smiles and with a soft deceitful veils. இந்த deceitful veilsனா என்னன்னா he deceived or fooled his enemy by trick. ஸோ வஞ்சமாக என்ன பண்ணுறது? அவரை வந்து கீழே தள்ளுறதுக்கு என்ன பண்ணுறது? ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது. ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி அவரை ஏமாற்றிட்டு இருந்துகிட்டே இருக்குது. அவர் எனிமியாக அவனுக்கு ஒரு தப்பை பண்ணாருன்னா அதே தப்பை இவனும் திரும்பி பண்ணுறது. ரைமிங் வேர்ட்ஸ் ஸ்மைல்ஸு, மைல்ஸு. இங்கே இட் வந்து எதோ டில் இட் போர் அண்ட் ஆப்பிள்னா அந்த பாய்சன் ட்ரீ ஆப்பிளை போர் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் தென் ரைமிங் ஸ்கீம் அங்கே ஏ தான், நைட்டு, பிரைட்டு. அண்ட் தென் ஸோ இந்த மார்னிங் விச் சீன் மேக்ஸ் த போயட் ஹாப்பி? என்ன ஹாப்பியாக ஃபீல் பண்ணார்? மார்னிங் போகும்போது அவரோட எனிமி என்ன பண்ணார்? ஹி வாஸ் டெட் அண்டர் த பாய்சன் ட்ரீ. அதை பார்த்து ஹி வாஸ் கிளாட். அண்ட் வென் டஸ் த போயட் சீ ஹிஸ் எனிமி டெட்? எப்போ பார்த்தாருன்னா நெக்ஸ்ட் மார்னிங். ஓகே. தென் ஸோ இந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பார்த்தோன்னா ஒரு சின்ன பாசேஜ் இது கொடுத்துருந்துருக்காங்க, கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எதுக்கு எந்த கொஷின் வரும், இல்லை எதுக்கு எந்த ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கு. ஸோ மெடிடேஷன் இஸ் டெஃபினெட்லி ஏ கிரேட் டெக்னிக். சரி, நீங்கள் ஆன்சர் பண்ணி பாருங்கள். சம் டைப்ஸ் ஆஃப் லாஃப்டரோட நேம்ஸ் வந்து அந்த புக்கில் இருந்திருக்கு, சும்மா ஒரு ரீட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஸ்மைலோட டிஃப்ரெண்ட் நேம்ஸு. ஸ்மைக், லாஃப், ஸ்மைல், காக்கிள், கிரின், கிஃபா, ஸ்னிக்கர், ஹால், கிகிள், ஷ்ரீக்கு, சக்கிள், கன்வில்ஸ், சாட்டல், டைலாஃபிங். ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக சிரிக்கிறது, சாதாரணமாக சிரிக்கிறது, ரொம்ப விழுந்து விழுந்து சிரிக்கிறது, இல்லை ஒருத்தவங்களை கிண்டல் பண்ணுறதுக்காக சிரிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான டைப் ஆஃப் ஸ்மைல்ஸு ஜஸ்ட் இந்த நேம்ஸ் ரீட் அவுட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இதோட 15th போயம் வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யூனிட் பேசேஜஸ் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு தான் இருந்திருக்கேன். ஸ்டில் அதில் அந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். யூனிட் 5 அண்ட் தென் யூனிட் 6 பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் இருக்கும். இன்னும் இந்த 2 யூனிட் வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் பார்த்துட்டு ரிமைனிங் போயம்ஸ் அண்ட் ப்ரோஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 11th செஷன் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 4 கிளாஸஸ் தான் இருக்குது. எக்ஸாமும் நியர்பையாக இருக்குது. ஸோ விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். நல்ல டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஆப்பர்ச்சுனிட்டி ரிலீஸ் பண்ணிட்டு பாடுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.